ஜெபம் பண்ணுகிறோம். இது கர்த்தர் உண்டு பண்ணினால் இதில் பரிந்துரைத்து வரைபடவும் யோசனை ஆண்டவரை இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே நம்முடைய சமூகத்திலே எங்களை அர்ப்பணித்து உடைய மகிமையில் நாங்கள் மகிழ்ந்து கலைமுக எங்களுக்கு கிருபை செய்யக்கூடிய நாங்கள் சந்திக்கிறோம். அப்பா பரிசுத்த ஓய்வு நாளில் ஆண்டவரை அந்த பரிசுத்த இதயத்தோடு ஆண்டவரை உங்களுடைய சமூகத்திலே பணிந்து கொண்டு எங்கள் பாவ நிலைகளிலிருந்து வெளிவந்து சமூகத்தில் உங்களுக்கு ஆராதனை செலுத்த கிருபை செய்யக்கூடிய நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா இந்த ஆராதனை ஆரம்பம் முடிவுவரை இந்த தெய்வீக பிரசன்னம் இந்த பிள்ளைகளோடு வழிநடத்தக்கூடிய நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை இதே நேரத்தை அர்ப்பணிக்கிறோம். மீட்பு இயேசுவின் மூலம் ஜெபத்தில் ஜீவனுள்ள பிதாவே. ஆராதனைக்கு ஆயத்தமாக நாம் யாவரும் எழுந்து நின்று ஆராதனை கீதங்கள் 607, 200 கீதம் 263, பாமாலை 211. ஆராதனை கீதங்கள் 607, 200 கீதம் 263, பாமாலை 211. தேசத்தார்கள் யாரும் நமக்கு சுவிசேஷ வார்த்தை. செய்ய வேண்டிய ஜெபம். சர்வவல்லமையுள்ள தேவன் தம்முடைய கிருபையினாலே பெருகாலத்திற்குரிய மிகுந்த ஆபத்தினின்று உன்னை ரட்சித்து சுகமான பிரசவத்தை உனக்கு அளித்திருக்கிறார். நீ மனதால் அவருக்கு சோத்திரம் செலுத்தி சொல்ல வேண்டியதாவது 127ஆம் சங்கீதத்தை யாரும் மாறி மாறி வாசிப்போம். கர்த்தர் வீட்டை கட்டாராயில் அது கட்டுகிறவர்களின் பிரயாசம் பெரிதா.
நீங்கள் அதிகாலையில் எழுந்து நேரப்பட்ட வேலைகளை தரித்து வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுகிறதும் பெரிதா அவரே தமக்கு பிரியமானவர் நித்திரை அளிக்கிறார். பாலவயதின் குமாரர் பலவான் கையில் அவர்களுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஜெபம் பண்ணுகிறோம். கர்த்தாவே எங்களுக்கு இரங்கும். கர்த்தாவே எங்களுக்கு இரங்கும். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே நாமம் பரிசுத்தப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருவதாக. உம்முடைய சித்தம் மனதிலே செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அஞ்சல் அப்பத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்கள் நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை நீங்கள் ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. கர்த்தாவே அடியாளாகிய இந்த ஸ்திரியை ரட்சியும். இவளுக்கு பலத்த அரணாயிரும். கர்த்தாவே எங்கள் ஜெபத்தை கேளும். ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, மதடியாளாகிய இந்த ஸ்திரியை பெருங்காலத்துக்குரிய மிகுந்த வேதனையிலும் மோசத்திலும் நின்று தேவனின் இரக்கமாய் ரட்சித்ததற்காக தாழ்மையாக சோத்திரம் செலுத்துகிறோம். இரக்கமுள்ள பிதாவே, இவ்வளவு ஒரு சகாயத்தினாலையும் விசுவாசம் உள்ளவளாய் ஒரு சித்தத்திற்கு ஏற்றபடி நடக்கும் நம்மை நித்திய மகிமையை பெற்று அனுபவிக்கும் கிருபை செய்ய வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் பரமபிதாவாகிய தேவனே, மதடியாளாகியவளை ஆசீர்வதித்து ஒரு குழந்தையை அளித்ததற்காக நாமத்தை புகழ்ந்து ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, இவளும் புருஷனும் திரு நாமத்திற்கு மகிமையும் தங்களுக்கு பேராசீர்வாதம் உண்டாகத்தக்கதாய் தங்கள் குழந்தையை நீதியின் பாதையில் ஜாக்கிரதையின் வழி நடத்த கிருபை செய்திட வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். எல்லாரும் எழுந்திருப்போம். துன்மார்கள் தாம் செய்த துன்மார்க்கத்தை விட்டு விலகி நியாயத்தையும் நீதியும் செய்வானாயாகி அவர் தன் ஆத்மாவை பிழைக்கப்பட்டவான். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன். என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறது. என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கியோ. தேவனுக்கு இருக்கும் பலிகள் நறுமுண்டாவிதான். தேவனின் நறுமுண்டதும் நறுமுண்டதுமான இருதயத்தை நீர் பொறுக்கடியே. உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன ஒழுக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீதுக்கு மனஸ்தவப்படுகிறவருமாயிருக்கிறார். நம்முடைய தேவனாகிய ஆண்டவருக்கு விரோதமாக நாம் கலகம் பண்ணி அவர் நமக்கு முன்பாக வைத்த நியாய பிரமாணங்களை விட்டு நடக்கத்தக்கதாக நாம் அவருடைய சத்தத்துக்கு செவிகொடாமல் போனோம். ஆனாலும் நம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு. கர்த்தாவே, என்னை தண்டியும், ஆனாலும் நான் அவமாய் போகாதபடிக்கு உம்முடைய கோபத்தினாலே அல்ல மட்டாய் தண்டியும். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. நான் எழுந்திய தகப்பனிடத்திற்கு போய் தகப்பனை பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரம் அல்ல என்பேன். கர்த்தாவே, ஜீவனுள்ள ஒருவனும் உமக்கு முன்பாக நீதிமன்றம் அல்லாததினாலே அடியே நியாயத்திற்கு பிரவேசியாதீயோ. நமக்கு பாவங்களை இருப்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். பிரியமான சகோதரரே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவம் மன்னிப்பு பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களை அக்கிரமங்களை ஒரு சந்நிதியில் மாயமாய் மறைத்துக் கொள்ளாமல் பணியவும் தாழ்மையும் இழுக்கமும் கீழ்ப்படுதலும் பற்பல வாக்கியங்களை நம்ம ஏவுகிறது. நாம் எக்காலத்திலும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தால் மேலிட வேண்டுவதுமன்றி அவருடைய திருக்கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட மென்மையான பொருட்களுக்காக சோத்திரம் செலுத்தவும் மிகவும் சிறந்த புகழை பிரஸ்தாபம் பண்ணவும் அவருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் நம்முடைய சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கும் தேவைகளுக்காக வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற இடத்தில்
இருக்கிறது. ஆகையால் இருக்கிற நீங்கள் யாரும் சுத்த இதயத்தோடு தாழ்ந்த சத்தத்தோடு பரம கிருபாசன தந்தையில் என்னுடனே கூட சேர்ந்து நான் சொல்லுகிற பிரகாரம் சொல்ல உங்களை வேண்டிக் கொள்கிறேன். யாவரும் முழங்கால் படிட்டு பொதுவான பாவரிக்கை ஜெபத்தை சேர்த்து எடுப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கம் வல்ல பிதாவே, தப்பி போன ஆடுகளைப் போல அந்த வழிகளை விட்டு வழிக்கு அழைத்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். ஒரு பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்தகளை செய்யாமல் செய்தகாதவர்களை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவனுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதர்கள் செய்த வாக்குத்தத்தங்களின்படியே நிர்வாகிகள் உள்ள உச்சங்களை எங்களுக்கு இறங்கும். கர்த்தரின் பொறுமையாயிரும் பாவத்தின் கொண்டு குறைகளை சீர்படுத்தும். தேவபக்தியும் நீதியும் கேள்விப்பட்டுள்ளவர் இயேசு கிறிஸ்துவின் தங்களுக்கு கிருபை செய்திருந்தார். ஆமென். தேவனை எப்பொழுது இரக்கம் செய்கிறதும் மன்னிக்கிறதும் உமக்கு சுவாபமாயிருக்கிறதுனால் எங்கள் தாழ்மையான விண்ணப்பங்களை ஏற்றுக்கொண்டு எங்கள் பாவங்களை எத்தங்களை அழகில் கட்டப்பட்டவர்களாய் உருக்கமான உமது இரக்கத்தின் அழகில் கட்டவிட்டு விடுதலாக்க வேண்டும் என்று எங்கள் மத்தியஸ்தர்களுக்காக பரிந்து பேசுகிறவருமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உம்மை வேண்டிக் கொள்கிறோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தமாவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் உலகத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றைய அப்பத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாக குற்றம் செய்கிறவர்களை மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் நீதியும் உம்முடையவைகளே.
யாவரும் மாறி மாறி வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட விசேஷித்த சங்கீதம் 105 முதலாம் வசனம் முதல் 11ஆம் வசனம் வரை. சங்கீதம் 105 முதலாம் வசனம் முதல். கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள், அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்துங்கள். அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள், கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக. அவருடைய தாசனாகிய ஆபிரகாம் சிந்தனையே, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகிய யாக்கோபின் புத்திரரே. அவரே உம்முடைய தேவனாகிய கர்த்தர், அவருடைய நியாய தீர்ப்புகள் பூமியெங்கும் விளங்கும். அவர் ஈசாக்குக்கு இட்ட ஆணையையும் என்றென்றைக்கும் நினைத்திருக்கிறார். யாவரும் சேர்ந்து வாசிப்போம். உங்கள் சுத்திரபங்கமான கானான் தேசத்தை உனக்கு தருவேன் என்றார். அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்றான். அதற்கு எலிசா, உம்மிடத்தில் உள்ள ஆவி மரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றான். அதற்கு அவன், அதுதான காரியத்தை கேட்டாய். உன்னை விட்டு நான் எடுத்துக்கொள்ளப்படுகையில் என்னை நீ கண்டால் உனக்கு கிடைக்கும், இல்லாவிட்டால் கிடையாது என்றான். அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில் இதோ அக்னி ரதமும் அக்னி குதிரைகளும் அவர்கள் நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது. எலியா சுழற் காற்றிலே பர்வதத்திற்கு ஏறி போனான். அதை எலிசா கண்டு, என் தகப்பனே, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரை என்று புலம்பினான். அவனை அப்புறம் காணாமல் தன் வஸ்திரத்தை பிடித்து 2 துண்டாக கிழித்தான். பின்பு அவன் எலியாவின் மேலிருந்த கீழே விழுந்த சால்வையை எடுத்து திரும்பி போய் யோர்தானின் கரையிலே நின்று எலியாவின் மேலிருந்த கீழே விழுந்த சால்வையை பிடித்து, எலியாவின் தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று சொல்லி தண்ணீரை அடித்தான். தண்ணீரை அடித்த உடனே அது இரு பக்கமாக பிரிந்ததினால் எலிசா இக்கரைப்பட்டான். எரிகோவில் பார்த்து கொண்டு நின்ற தீர்க்கதரிசிகளின் புத்திரர் அவனை கண்டவுடனே, எலியாவின் ஆவி எலிசாவின் மேல் இறங்கி இருக்கிறது என்று சொல்லி அவனுக்கு எதிர் கொண்டு போய் தரை மட்டும் குனிந்து அவனை வணங்கி, இதோ உமது அடியாரோடே 50 பலவான்கள் இருக்கிறார்கள். அவர்கள் போய் உம்முடைய எஜமானை தேடும்படி உத்தரவு கொடும். ஒருவேளை கர்த்தருடைய ஆவியானவர் அவரை எடுத்து பர்வதங்களில் ஒன்றின் மேலாகிலும் பள்ளத்தாக்குகளில் ஒன்றிலாகிலும் கொண்டு போய் வைத்திருப்பார் என்றார்கள். அதற்கு அவன், அவர்களை அனுப்ப வேண்டாம் என்றான். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள 1ஆம் வேத பாடம் வாசித்தாயிற்று. Amen.
வாசிப்படியாக குறிக்கப்பட்டுள்ள 2ஆம் வேத பாடம் அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 55ஆம் வசனம் முதல் 60ஆம் வசனம் வரை. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 55ஆம் வசனம் முதல் 60ஆம் வசனம் வரை. அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது பரிசுத்தத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு, அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பரிசத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றான். அப்பொழுது அவர்கள் உரத்த சத்தமாய் கூக்குரலிட்டு தங்கள் காதுகளை அடைத்துக் கொண்டு ஒருமனப்பட்டு அவன் மேல் பாய்ந்து அவனை நகரத்திற்கு புறம்பே தள்ளி அவனை கல்லெறிந்தார்கள். சாட்சிக்காரர் தங்கள் வஸ்திரங்களை கலச்சி சவுல் எண்ணப்பட்ட ஒரு வாலிபனுடைய பாதத்தின் அருகே வைத்தார்கள். அப்பொழுது கர்த்தராகிய இயேசுவே, என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று தேவான் தொழுது கொள்கையில் அவனை கல்லெறிந்தார்கள். அவனோ முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே, இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி நித்திரை அடைந்தான். வாசிக்கப்படியாக குறிக்கப்பட்டுள்ள 2ஆம் வேத பாடம் வாசித்தார். பிள்ளைகள் சத்தியவசனம் கூறுவார்கள். அவனும் முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே, இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாது என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி நித்திரை அடைந்தான். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 60ஆம் வசனம். அந்த இடத்தில் நித்திரை அடைந்தான். அப்போஸ்தலர் 7:60. தலைப்பு கிறிஸ்துவின் சிந்தையுடன் அர்ப்பணி. அவனோ முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே, இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி நித்திரை அடைந்தான். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 60ஆம் வசனம். கிறிஸ்துவின் சிந்தையுடன் அருள்பணி. அவனோ முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே, இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் அப்படி மிகுந்த சத்தத்தோடு சொன்னான். அப்படி சொல்லி நித்திரை அடைந்தான். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 60ஆம் வசனம். அப்படி சொல்லி நித்திரை அடைந்தான். அப்போஸ்தலர் 7:60. கிறிஸ்துவின் சிந்தையுடன் அர்ப்பணி. அவனோ முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே, இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். அந்தபடி சொல்லி நித்திரை அடைந்தான். அப்போஸ்தலர் 7:60. கிறிஸ்துவின் சிந்தையுடன் அர்ப்பணி. அவனோ முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே, இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி நித்திரை அடைந்தான். அப்போஸ்தலர் 7:60. கிறிஸ்துவின் சிந்தையுடன் அர்ப்பணி. அவனோ முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே, இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி நித்திரை அடைந்தான். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 60ஆம் வசனம். சத்தியவசனம் யாவரும் சேர்ந்து சொல்வோம். கிறிஸ்துவின் சிந்தையுடன் அர்ப்பணி. அவனோ முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே, இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி நித்திரை அடைந்தான். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 60ஆம் வசனம்.
வருகின்ற வாரத்திற்கான சத்திய வசனம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். உன் வார்த்தைகளின்படி செய்தேன், ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன். இதிலே உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததும் இல்லை, உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழும்புவதும் இல்லை. சபை மக்களுக்கு ஒரு சில அறிவிப்புகள். இந்த ஆராதனை முடிந்த பிறகு வாலிப பெண்கள் கூட்டம் ஆலயத்தில் வைத்து நடைபெறும். சபையின் வாலிப பெண்கள் யாவரும் கலந்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். மதியம் 2 மணிக்கு தாய்மார் கூட்டம் ஆலயத்தில் வைத்து நடைபெறும். சபையின் தாய்மார்கள் யாவரும் கலந்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். மதியம் 2 மணிக்கு தாய்மார் கூட்டம் ஆலயத்தில் வைத்து நடைபெறும். சபையின் தாய்மார்கள் ஜெபத்தோடு கலந்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். மாலை 3:30 மணிக்கு ஞாயிறு பாடசாலை வகுப்புகள் நமது ஆலயத்தில் வைத்து நடைபெறும். மாலை 3:30 மணிக்கு ஞாயிறு பாடசாலை வகுப்புகள் நமது ஆலயத்தில் வைத்து நடைபெறும். பெற்றோர்கள் பிள்ளைகளை கட்டாயமாக பாடசாலை வகுப்புகளுக்கு அனுப்பி வைக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். இன்று இரவு ஆராதனை முடிந்த பிறகு வாலிப ஆண்கள் கூட்டம் ஆலயத்தில் வைத்து நடைபெறும். இன்று இரவு ஆராதனை முடிந்த பிறகு வாலிப ஆண்கள் கூட்டம் ஆலயத்தில் வைத்து நடைபெறும். நமது சபையில் ஒவ்வொரு மாதமும் நடைபெறுகின்ற முன்னுறவு ஜெபம் மற்றும் துதி ஆராதனையை தாங்க விரும்புகின்றவர்கள் சபை ஊழியர் அல்லது சபை நிர்வாகிகளை தொடர்பு கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். நமது சபை ஒவ்வொரு வாரம் வாசிக்கப்படுகின்ற பிறந்தநாள் திருமண பெயர்கள், நமது சபையை எழுதப்படாதவர்கள் அல்லது நமது சபையை பெயர்கள் கொடுக்காதவர்கள் பிறந்தநாள் மற்றும் திருமண பெயர்களை எழுதி சபை ஊழியரிடம் கொடுக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். பிறந்தநாள் மற்றும் திருமண பெயர்கள் வாசிக்கப்படாதவர்கள் பெயரை எழுதி சபை ஊழியரிடம் கொடுக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். வருகின்ற ஜூன் மாதம் நமது ஆலயத்தை 116வது வசனம் மற்றும் பிரதிஷ்டை பண்டிகை நடைபெற இருக்கிறது. அதற்காக நாம் யாவரும் நமது குடும்ப ஜெபங்களிலும் தனி ஜெபங்களிலும் ஊக்கத்தோடு ஜெபித்துக் கொள்வோம். அதற்கான தேவைகள் யாவும் சந்திக்கும்படியாக நாம் ஜெபத்தில் வைக்கும் பொழுதுதான் நம்முடைய தேவைகள் என்ன செய்யப்படும், சந்திக்கப்படும். நாம நம்முடைய ஆலயத்துக்காக ஜெபிக்கணும், வேற யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, ஜெபிக்க மாட்டாங்க. நாம நம்ம ஆலயத்துக்காக முன்வந்து என்ன செய்யணும், ஜெபிக்கணும். அதனால அந்த 116வது ஆலய பிரதிஷ்டை மற்றும் வசன பண்டிகைகளை முன்னிட்டு ஒவ்வொருவரும் தங்கள் ஜெபங்களை என்ன செய்ய வேண்டும், ஊக்கமாக இது தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட வேண்டும் என்று என்ன செய்ய வேண்டும், ஜெபித்து தேவையெல்லாம் சந்திக்கப்படும் பொழுது நமக்கும் நம்முடைய குடும்பங்களும் என்ன செய்யப்படும், ஆசீர்வதிக்கப்படும். அந்த ஆசீர்வாதத்தை நாம் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்வோம். 116வது ஆலய பிரதிஷ்டை மற்றும் வசன பண்டிகைக்கான வரி 2000 ரூபாய் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது மற்றும் வயல் அரிசிக்கு 50 ரூபாய் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. சபையின் பொருளாளர்களிடம் செலுத்தி ரசீது பெற்றுக் கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். ஆலய ஆசனம் மற்றும் பிரதிஷ்டை பண்டிகைகளுக்கான வரி 2000 ரூபாய் மற்றும் வயல் அரிசிக்கு 50 ரூபாய் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. சபை பொருளாளர்களிடம் செலுத்தி ரசீது பெற்றுக் கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். அசனத்தின் தேவைகள் அதிகமாக உள்ளதால் அரிசி 100 கிலோ மூடை 4600 ரூபாய், துவரம் பருப்பு 100 கிலோ மூடை 11000 ரூபாய், தேங்காய் எண்ணெய் 15 லிட்டர் 5000 ரூபாய். நன்கொடை செலுத்த விரும்புகிறவர்கள் சபை பொருளாளர்களிடம் பணம் செலுத்தி ரசீது பெற்றுக் கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். ஆலய அசன தேவைகளை தாமாக முன்வந்து ஊக்கத்தோடு செயல்படுத்தும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். அர்ப்பின் பண்டிகை ஏலபாக்கி உள்ளவர்கள் ஆலய பணியாளர்களிடம் செலுத்தும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். அர்ப்பின் பண்டிகை ஏலபாக்கி உள்ளவர்கள் ஆலய பணியாளரிடம் ஏலபாக்கியை செலுத்தும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். ஆலய பிரதிஷ்டை மற்றும் வசன பண்டிகை வரவு செலவு புத்தகம் வெளியிடங்களில் வசிக்கும் குடும்பங்களுக்கு தபால் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டு முகவரிக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. புத்தகம் கிடைக்கவில்லை என்றால் சபை பொருளாளரை தொடர்பு கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். வெளியிடங்களில் வசிக்கும் குடும்பங்களுக்கு ஆலய அசனம் மற்றும் பிரதிஷ்டை பண்டிகைகளுக்கான வரவு செலவு புத்தகம் முகவரிக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. ஒருவேளை அந்த புத்தகம் கிடைக்கவில்லை என்றால் சபை பொருளாளர் சபை ஊழியரை தொடர்பு கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். இன்று கணம் ஆதார் மர்காசி சபை மன்ற அளவிலான வேத ஆராய்ச்சி குழுவை 25/5/2025 இன்று மாலை 4 மணி முதல் 6 மணி வரை ஆழ்வார் திருநகரில் உள்ள ஆழ்வார் திருநகரி சேகரம் பரிசுத்த பவுலின் ஆலயத்தில் வைத்து நடைபெறும். சபை ஆண்கள் யாவரும் கலந்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறோம்.
இன்று வேத ஆராய்ச்சி பொழுது ஆழ்வார் திருநகரி சேகரம் பரிசுத்த பவுலின் ஆலயத்தில் வைத்து நடைபெறும் சபை ஆண்கள் யாவரும் ஜபத்தோடு கலந்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். வருகின்ற ஜூன் மாதம் 1ஆம் தேதி 1/6/2025 அன்று ஞாயிற்றுக்கிழமை நமது சபை ஊழியர் இல்லத்தில் மாலை ஆராதனை முடிந்த பிறகு ஜெப கூட்டம் நடைபெறும். வருகின்ற ஜூன் மாதம் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆராதனை முடிந்த பிறகு நமது சபை ஊழியர் இல்லத்தில் ஜெப கூட்டம் நடைபெறும். சபை மக்கள் யாரும் ஜெபத்தோடு கலந்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். வருகின்ற ஞாயிறு மாதத்தின் முதல் நாள் ஆகிய அதிகாலை ஆராதனை வாக்குத்தத்த ஆராதனையாக நடைபெறும். வருகின்ற ஞாயிறு மாதத்தின் முதல் நாள் ஆகிய அதிகாலை ஆராதனை வாக்குத்தத்த ஆராதனையாக நடைபெறும். இன்று நம் மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்காக சகோதரர் ஆபிரகாம் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களை சபை சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறோம். அவர்கள் நம் மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார்கள். வருகின்ற நாட்களில் தங்களது பிறந்தநாள் மற்றும் திருமணநாள் கொண்டாடுகிறவர்களின் பெயர்களை வாசிக்கிறேன். பிறந்தநாள் கொண்டாடுகிறவர்கள் 26ஆம் தேதி பிரவீன் சன் ஆஃப் ஸ்டீவன் திருப்பூர், 26ஆம் தேதி ஜோயல் ஜான் சன் ஆஃப் ஜேம்ஸ் பெட்ரிக் காஞ்சிபுரம், 26ஆம் தேதி எஸ் ஜான்சிராணி வைஃப் ஆஃப் சாமுவேல் தங்கையாபுரம், 26ஆம் தேதி கே சாந்த பிரகாசம் சன் ஆஃப் கோயில் பிள்ளை பன்ருட்டி, 27ஆம் தேதி டி ஆசீர்வாதம் கோயில் பிச்சை சன் ஆஃப் டி திரவியம் காஞ்சிபுரம், 28ஆம் தேதி கே ஜெபஷீலா வைஃப் ஆஃப் எஸ் கன்னடி ஈரோடு, 28ஆம் தேதி சி பேட்ரி கிருபா டாக்டர் ஆஃப் எஸ் கிறிஸ்டியான் சென்னை, 28ஆம் தேதி சி பவிதா ஸ்கிலா வைஃப் ஆஃப் டி சார்லஸ் வேலூர், 28ஆம் தேதி எஸ் சுந்தர் சிங் சன் ஆஃப் டி செல்வராஜ் திருநெல்வேலி, 28ஆம் தேதி எஸ் ஜோயல் சன் ஆஃப் எஸ் செல்வகுமார் மானசி பெங்களூர், 28ஆம் தேதி ஏ ரூத் பாக்கியன் டாக்டர் ஆஃப் எஸ் அருள் ஸ்ரீவர் கோஸ்பேட், 29ஆம் தேதி எம் சந்தோஷம் சன் ஆஃப் டி மாணிக்கராஜ் கோஸ்பேட், 29ஆம் தேதி ஜி ஜோதுரை சன் ஆஃப் ஜார்ஜ் ஈரோடு, 30ஆம் தேதி ஜி தர்மசீலன் சன் ஆஃப் ஜி ஞானமுத்து சென்னை. இவர்கள் தங்களது பிறந்த நாளை கொண்டாடுகிறார்கள். வருகின்ற நாட்களில் திருமண நாள் கொண்டாடுகிறவர்களின் பெயர்களை வாசிக்கிறேன். 27ஆம் தேதி பி கோயில்ராஜ் கே தனபால் ஜெயா தங்கையாபுரம், 29ஆம் தேதி எஸ் கன்னடி கே ஜெயந்தி ஈரோடு. இவர்கள் தங்களது திருமண நாளை கொண்டாடுகிறார்கள். வருகின்ற நாட்களிலே நமது சபையின் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடுகிறவர்களுக்கு சபையின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இவர்களுக்கான வாக்குத்தத்த வசனம் அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நான் உன்னுடனே இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்னை கை போடுவதில்லை. நான் உன்னுடனே இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்னை கை போடுவதில்லை. இப்பொழுது பாடகர் குழு ஒரு வாழ்த்து பாடல் பாடுவார்கள். அதைத் தொடர்ந்து நாம் அவர்களுக்காக ஜெபம் செய்வோம். Amen.
கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் நல்ல தேவனே, நீ தந்த இந்த மகிமையான வேலைக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நாளில் வருகின்ற நாட்களிலே தங்களது பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடுகிறவர்களின் பெயர்களை வாசிக்க தேவன் தம்மை கிருபை செய்து தேவன் தம்மை நாங்கள் பெயர்களை வாசிக்க நீ கேட்டீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. பெயர்கள் வாசிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். தேவன் நாங்கள் உள்ளங்கையிலே வரைந்து வைத்திருக்கிறேன் என்று சொன்னது போல அவருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உடைய உள்ளங்கையிலே நீ தாங்கி வழிநடத்தும்படியாக நாங்கள் சொல்லிக்கிறோம் அப்பா. நான் உடனே இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவன் உன்னை கைவிடுவதில்லை என்று வாக்கு கொடுத்திருக்கின்ற தேவன் நாமே உடைய பிள்ளைகளோடு இருந்து ஆண்டவரை வாழ்நாள் முழுவதும் உமக்கு முன்பாக உண்மையும் நீதியும் உள்ளவர்களாய் அவர்கள் நடக்கவும் ஆண்டவரை கடந்த வருடம் முழுவதும் கிருபையாய் பிள்ளைகளை பாதுகாத்து வழிநடத்தியது போல இந்த புதிய வருடத்திலும் ஆண்டவரை புதிய புதிய நன்மைகளோடு ஆண்டவரை ஏராளமான ஆசீர்வாதங்களும் உடைய பிள்ளைகள் நீ பாதுகாத்துக் கொள்ளும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரை எத்தனை இன்னல்கள் எத்தனை இக்கட்டுகள் வந்தால் என் தேவன் என்னோடு இருக்கிறார் என்ற விசுவாசத்தோடு நீ உங்களுடைய பிள்ளைகளோடு இருந்தவர்களை சட்டைகள் மறைகளை மறைத்து பாதுகாத்துக் கொள்ளும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. நல்ல சுகத்தோடு பலத்தோடு உங்களுடைய பிள்ளைகளை ஆண்டவரை பாதுகாத்து அவர்கள் இருதயத்தின் வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் புதிய வருடத்தில் ஆண்டவரை நீர் அனுகிரகம் பண்ணும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. உதவிகளுக்கு அணியாகிய சொஸ்தபடியாக ஆண்டவரை உங்களை துதித்து மகிமைப்படுத்தவும் ஆண்டவரை அவர்களுக்கு விரோதமாக எழுதுகின்ற எந்த ஒரு காரியமும் ஆண்டவரை வாய்க்காமல் போகப்படும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. பிள்ளைகளை ஆண்டவருடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரை நீ யோசிப்போடு இருந்து வழிநடத்தியது போல ஆண்டவரை ஆபிரகாமோடு இருந்து வழிநடத்தியது போல பெயர்கள் வாசிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளோடு ஆண்டவர்கள் வாழ்விலும் ஆண்டவர்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் பிள்ளைகளோடு இருந்தவர்களை கரம் பிடித்து நீ வழிநடத்தக்கூடிய நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. அவர் பிள்ளைகள் கூட வழிகளில் உமக்கு பயந்து நடந்து ஆசீர்வாதங்களுக்கு தகுதியுள்ளவர்களாய் மாற கிருபை செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. பிள்ளைகளுடைய கருத்தை தாழ்த்து தருகின்றோம். துதிக்கான மகிமை எல்லாவற்றையும் உமக்கு செலுத்துகிறோம். வேட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள பிதாவே. யாவரும் இடத்தில் நின்று 100ஆம் சங்கீதத்தை பாடலாக பாடுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற
கர்த்தாவே எங்கள் காலத்தில் சமாதானத்தை கட்டளையிடும். பிராபரணிலிருந்து சுத்திகரியும். உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு பின்வரும் 5ஆம் ஞாயிறு சுருக்கத்திலும் கிருபை நிறைந்த பரலோக பிதாவே, தாழ்மை உள்ளவர்களை கிருபையால் நிரப்புகிறவரே, அவர்களை உயர்த்தி ஆசீர்வதிக்கிறவரே, உம்மை போற்றுகிறோம். உமது நேசகுமாரன் தமது சீடர்களின் கால்களை கழுவி தாழ்மை என்னும் நற்குணத்தை வெளிப்படுத்தினாரே, நாங்களும் கிறிஸ்துவின் சிந்தையை அறிந்து கொண்டு அவரது அடிசுவடுகளை பின்பற்றவும் தாழ்மையோடு எங்கள் பணிவிடைகளை நிறைவேற்றவும் அருளாகும் எங்கள் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. சமாதானத்துக்கு காரணம் ஏக சிந்தை வருகிறோமாகிய தேவன், உம்மை அறிவதே நித்திய ஜீவன், உம்மை சேவிப்பதே மெசியாதீனம். தேவதேவத்தை நமக்கு கொண்டிருக்கிற தடையாகிய நாங்கள் எந்த விரோதிகளுடைய வல்லமைக்கு பயப்படாதிருக்கும்படியாக எங்கள் சத்துருக்கள் செய்கிற எல்லா பிரயத்தனங்களும் நின்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமை நாடுகளை காப்பாற்றியருளும். சர்வ வல்லமை நினைத்திய தேவன், இந்நாள் வரை எங்கள் சிகமாயிடத்தை வந்த பரம்பிதாவாகிய கர்த்தாவே, இந்நாளிலும் புது மிகுந்த வல்லமை எங்களை காப்பாற்றி நாங்கள் யாதொரு பாவத்துக்கு உட்படாமலும் எவ்விதமான வாசுத்தரமாகப்படாமலும் ஒரு பார்வைக்கு நீங்க இருக்கிறது எப்பொழுதும் செய்கிறதற்கு நாங்கள் செய்கிற எல்லாவற்றையும் உம்முடைய ஆளுநர்கள் நடத்த வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். மகா அதிசயங்களை சர்வ வல்லமை நினைத்திய தேவன், எங்கள் அதிசயவான்கள் குருமார்கள் அவர்கள் சந்தைக்கு ஒப்புவிக்கப்பட்ட எல்லா சபைகள் மேலும் ஆரோக்கியம் தருகிற கிருபையால் அனுப்பி அவர்கள் முகத்துவ பிரியமானவர்கள் நடக்கும்படி ஆசீர்வாதமாகிய பணிவர்கள் அவன் பேசியதிலும் கர்த்தாவே, எங்கள் காரியங்களும் மத்தியஸ்தருமாகிய இயேசு கிறிஸ்துவை கொண்டாக இதை கட்டளையிட்டருளும். தேவ செய்திக்கு ஆயுதமாக நாம் யாவரும் எழுந்து நின்று ஆராதனை கீதங்கள் 603, இரண்டாண்டு கீதம் 261, பாமாலை 207. ஆராதனை கீதங்கள் 603, இரண்டாண்டு கீதம் 261, பாமாலை 207. கர்த்தாவின் தாசரை எக்காலம் ஊதுங்கள்.
எங்களுக்கு ஒவ்வொரு மாதத்துக்கு கூட்டிகிட்டு வந்து ஒவ்வொரு நிமிஷத்துக்கு கூட்டிகிட்டு வந்து உலகத்தில் யாருக்கு கிடைக்காத ஒரு நல்ல ஆராதனை கொடுத்து சோதரிக்க மாட்டோம். இந்த இணைந்திருக்க ஒவ்வொரு நினைத்திருக்கும் ஆண்டவரை பேர் பேராக நினைக்கிறோம். சோக்கிரம் ஆண்டவரை பரலோகம் எல்லாரையும் அறிந்திருக்கிறது ஆண்டவரை எங்களை நேசித்து அதனால் இப்படிப்பட்ட ஒரு நல்ல வாக்கியத்தை தந்திருக்கிறார்கள். பல விதமான குழப்பத்தோடு பாரத்தோடு நெருக்கத்தோடு வந்திருந்தாலும் விடுதலையோடு இந்த ஆராதனையை முடித்து செல்ல வீசுகிறாக நீங்கள் பலப்படுத்தி அடியனை முற்றிலும் மறைத்திடும் ஆவியானவரை நீர் வெளிப்படும் இந்த சத்தத்தை மட்டும் நாங்கள் கேட்கிறோம். எல்லா கனமையுமே இயேசுவின் நாமத்தில் ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுடைய யாவரையும் வாழ்க்கையிலே என்னோட அன்போடு அழைத்து என்னை வரவேற்ற உங்களுடைய யாவரையும் கர்த்ததாமே ஆசீர்வதிப்பாக. காரணம் என்னவென்றால் என்னை பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் அழைத்திருக்கிறீர்கள். பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் ஒருவரும் இந்த உலகத்தில் நம் தேவனுடைய சமூகத்தில் இருக்க முடியாது. ஆவியானவர் நம்மை வழிநடத்தி வந்திருக்கிறார். அவருடைய திருவிழால் ஏற்பட்ட ஆராதனை வந்திருக்கிறோம். உண்மையிலே இந்த நாளிலே ஆராதனையிலே வந்தவர்கள் கொடுத்து வைத்தவர்கள் என்று நான் சொல்வேன். ஏனென்றால் உலகம் முழுவதும் நாம் திரும்பி பார்க்கும்போது ஒரு கொடூரமான உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கொடூரமான மனிதர்களாக மாறிக்கொண்டிருக்கிற பிசாசு நிறைந்த உலகத்தில் ஒரு பெருங்கூட்ட மக்களை பிசாசான குடிகாரர்களாக மாற்றி வைத்திருக்கிறான். அக்கிரம் செய்வதாக மாற்றியிருக்கிறான். ஜீவனுள்ள தேவன் யாருக்கு தெரியாதபடிக்கு கண்களை கட்டி வைத்திருக்கிறான். இப்படிப்பட்ட மக்கள் மத்தியிலும் ஆண்டவர் ஒரு சீர்கூட்டத்தை நம்ம வைத்திருக்கிறார். அதிலே நாமும் அங்கமாயிருப்பது ஆண்டவர் கொடுத்த ஒரு பெரிய பாக்கியம். அதை நினைக்கும் போது நிச்சயமாகவே நான் பாக்கியவான்கள் என்று நினைக்கிறேன். ஏனென்றால் கடந்த நாட்களிலே பல காரியங்களை பார்க்கும்போது ஆண்டவர் ஒரு நோக்கம் இல்லாமல் எங்களை இன்னைக்கு உலகத்தில் வைக்கவில்லை. ஏனென்றால் அதனால் அநேக பரிசுத்தவான்கள் பல காரியங்களை சொல்லியிருக்கிறார். ஒவ்வொரு விசுவாசியும் நற்செய்தியை அறிவிக்க தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தூதுவர்கள் என்று மாற்றப்பட்டது. கிறிஸ்தவர்கள் சொன்னாலே சீஷர்கள். அவர்கள் இந்த உலகத்தில் எல்லாரையும் ஆண்டவர் அழைத்தாலும் எல்லாரும் வரவில்லை. அப்படி முன்னோர்கள் கிட்டத்தட்ட 116 ஆண்டுகளுக்கு ஆலயத்திலே ஆராதிப்பதற்கு ஆண்டு பார்க்கும். ஆரம்ப நாட்கள் எப்படி இருக்கும் என்று கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்த்துட்டீங்கன்னா இதுக்கு ஆண்டவர் எவ்வளவோ நம்ம ஆசிரியத்திருக்கிறார், மேன்மையா வைத்திருக்கிறார். அன்றைக்கு சுவிசேஷத்தை சொல்ல வந்தவர்கள் எவ்வளவு பிரயாசப்பட்டிருப்பார்கள், எவ்வளவு பாடுபட்டிருப்பார்கள். அந்த பாடும் பிரயாசமும் உங்களை என்னை வாழ வைத்திருக்கிறது. தேவனுக்கு செய்யவே நமக்கு ஒரு வாழ்க்கை ஈவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. பரிசுத்தவான் சொல்லியிருக்கிறார். எத்தனை பேர் நம்முடைய வயது எட்டவில்லை, போய் சேர்ந்து விட்டார்கள். ஆனால் ஆண்டவர் உலகத்திலே மற்றவர் சேவை செய்வதற்காக ஒரு வாழ்க்கை நமக்கு கூட்டி கொடுத்திருக்கார் என்று நாம் அறிவிக்கப்பட்டார். குட்வின் ஜாக்சன் என்ற ஒரு தேவ மனுஷன் சொல்லியிருக்கார், இந்த உலகத்திலே ஆண்டவர் கடைசியாக கொடுத்த ஒரு கட்டளை என்றால் நீ உலகம் போய் சுவிசேஷத்தை பிரசங்கிகள் என்ற கட்டளை யாருக்கும் விதிவிலக்கானதில்லை. அது குறிப்பிட்ட நபருக்காக மட்டுமல்ல, அத்தனை பேர்களுக்கு தலைவர்கள் கடமை மறந்துவிட்டோம். அது மட்டுமல்ல, ஜான்மசில் சொல்கிறார், மந்திரிகளை ரட்சிப்பினாக வழிகாட்டும் பணியை தவிர பூமியில் கிறிஸ்தவனுக்கு அது முக்கியமான பணி வேறு ஒன்றுமில்லை. இதை நான் முன்னதாக யோசிக்க வேண்டும். அருமையான காலத்தில் வந்திருக்கிறோம், பண்டிகை காலத்தில் வந்திருக்கிறோம். ஆனால் சத்தியம் மறைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. வசனத்தை கேட்க விருப்பமில்லை. இன்றைக்கு என்னுடைய அருமையான வசனமும் அதை தான் நமக்கு சுட்டி காட்டுகிறது. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் ஒரு நபரை குறித்து நம்ம காரியத்தை நாம் வாசிக்கிறோம். 60ஆம் வசனம். தேவானவும் முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதீர்கள் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி நித்திரடைந்தான். ஏன் அவன் கல்லெறியிருக்கு? எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. என்ன தப்பு பண்ணானே? சேவான் என்ன தப்பு பண்ணான்? நீங்க அநேக இடத்துல நான் பார்க்கிறோம், தேவனுடைய பிள்ளைகள் கொடூரமாக தாக்கப்படுகிறார்கள். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறவர்களுக்கு இந்த உலகத்திலே நிம்மதியாக வாழ்வதற்கு, இந்த உலகம் அவனை ஏற்றுக்கொள்வதற்கு ஆட்கள் இல்லை. ஆசீர்வாதமான செய்தியை மட்டும் கொடுத்தால் மட்டும் இது இல்லாவிட்டால் போய்விடு என்று சொல்லக்கூடிய அளவுக்கு கல்லை எதிர்த்து பார்த்து வந்திருக்கோம். கடந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை இரவு கன்னியாகுமரி பகுதியில் ஆவரைக்குளம் என்ற கிராமத்துக்கு அழைத்திருந்தார்கள். அங்கே என்ன அப்படின்னா ஸ்தோத்திர பண்டிகை.
ஆனால் போய் சேர்வதற்கு பயங்கர பிரச்சனை. இவர்கிட்ட சொன்ன ஐயா வர முடியல, சில நெருக்கடி, வண்டி ஓட்டுறதுக்கு ஆள் இல்லை. நான் 7 பேரை பார்த்தேன், ஒருத்தர் கிடைக்கல. தாண்டி வந்துட்டு நான் திரும்பி வரணும் கஷ்டம், எப்படியா சமாளிங்கன்னு சொல்லி இல்லை கண்டிப்பாக நீங்கள் வந்துடணும் அப்படின்னாக்க போயிட்டு எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா போயிருக்கணும். ஆனால் ஸ்தோத்திர பண்டிகை நான் எதிர்பார்த்து 3ஆவது முறை போயிருக்கேன். அந்த உங்கள் ஆணை அதை தாண்டி கிராமம் இவ்வளவு 6 ஆட்கள் இருந்திருப்பாங்க. முதலாவது 2வது முறை போயிருக்கும்போது பாதி ஆட்கள் இருந்தார்கள். இப்போ பார்த்தா பெண்கள் சைடு எண்ணி பார்த்தேன், 20 பெண்கள், 1 ஆண், ஒரு போய்குட்டியா உபதேசியா ஈடுபாடு. யோசிச்சு பார்த்தேன், கேட்டேன் இதுக்கு இவ்வளவு தூரம் நான் கஷ்டப்பட்டு வரணுமா? மீதி எங்கே போனார்கள்? சிரிச்சாங்க. சரி, ஸ்தோத்திர பண்டிகைன்னு ஆசீர்வாதம் எவ்வளவு போச்சு அப்படின்னு கேட்டேன். சிரிச்சாங்க. சொல்லுங்க சொல்லுங்க தெரியுமா அப்படின்னாங்க. எனக்கு 26,000 கேட்டேன். 26,000 இல்லை 76,000 போச்சு அப்படின்னாங்க. ரொம்ப சந்தோஷம். 76,000 ஆசீர்வாதத்திற்கு இருக்க நபர் எங்கே இருக்காங்க? ஆளுநர் கஷ்டமா இருந்துச்சு. இந்த ஊர்ல சின்ன பிள்ளைகளே இல்லையா இருக்கிறாங்க, எங்க போனாங்க? வாலிபர்கள் இருக்காங்க இல்லையா, ஒரு வாலிபர்கள் இல்லை, எங்க போனாங்க? இல்லை. யோசிச்சு பாருங்க, மனசு கஷ்டமா தான் இருந்துச்சு. இருந்தாலும் ஆண்டவர் செய்தியை கொடுத்துடலான்னு சொல்லி செய்தியை கொடுக்க ஆரம்பிச்சு. ஆண்டவருடைய காரியத்தை சொல்லி முடித்து விட்டு வேற செய்தி வேற ஒன்றும் இல்லை. இன்னைக்கு பசி உள்ளவர்கள் அநேகர் இருக்காங்க. நம்ம ஸ்தோத்திர பண்டிகை கொண்டாடுறோம். நம்ம ஊர்ல அசர பண்டிகைக்கு பஞ்சமே இல்லை, அப்படிதானே? இந்த மாசம் மட்டும் முந்தானத்து பிரகாசபத்திர ஆசனம், நேற்று பிள்ளையாமன வடக்கோரி ஆசனம், நிறைய இருந்துச்சு. அசரிச்சோடே சாப்பிட முடியாத அளவுக்கு நிலைமை மாறிடுச்சு. அஜீரண கோளாறு அளவுக்கு ஆயிடுச்சு. இந்த வாரம் உங்க ஊர்ல அடுத்த மாசம் நினைக்கிறேன். ஆமாம், நிச்சயமா தேவையா அப்படின்னா தேவை, அதுக்காக கொண்டாடலாம். அதை யோசிச்சு பார்த்தேன். புன்னையிலே இந்த வாரம் நடந்துச்சு ஆராதனை. உண்மையில இந்த ஊர்ல 2 குடும்பம் கூட இல்லை ஆராதனை. அந்த சபையை பார்க்க நாட்கள் இருக்காத ஒரு நிலைமை. ஆனா ஆலயத்துல மக்கள் அத்தனை வந்திருந்தாங்க. யோசிச்சு பார்த்தேன், இப்படி ஒரு பண்டிகை இல்லை அப்படின்னா சபை நிலைமை என்னத்துக்கு ஆகும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்தேன். இன்னைக்காவது வந்து குடும்பமாக வந்து ஸ்தோத்திர பலியிட்டு நன்றி செலுத்தி ஆராதனை நடத்துறது எவ்வளவு பெரிய பாக்கியம் என்று நினைத்தேன். உண்மையிலே ஆமா, எங்கேயோ பிழைப்பா போய்விடுகிறோம். ஆனால் கூடி வந்து ஆராதிப்பது துதிப்பது ஒரு பெரிய காரியம். 1000 காரியங்கள் சொல்லலாம், குறைவு இருக்கலாம். அதை நான் நிறைவேற சொல்ல முடியவில்லை. அதை குற்றம் இருக்கிறதை நான் சொல்ல வரவில்லை. என்னதான் நடக்கதான் செய்யும். ஒரு சொல்ல ஒரு பெரிய சபை 2 வாரம் ஆச்சு. ஐக்கிய நடந்துச்சு. ராத்திரி எல்லாம் சிறப்பாக நடந்து முடிந்த உடனே விசாரிக்க முடி பார்த்தா இங்க ஒரு பக்கம் வாலிபுரில் அடிப்படி போடுறாங்க, அங்க ஒரு பக்கம் வாலிபுரில் பயங்கரமா நடக்குது. என்னன்னு கேட்டா, பிரச்சனை இருக்கும்போது சின்ன பிரச்சனை வந்துட்டு அவன் துப்பிட்டான். அவன் துப்பிட்டாங்கிறதுக்காக இவன் அடி. அந்த பக்கம் ஏதோ காரணம் சொல்லிச்சாங்கிறதுக்காக அடி. 30 கூடிச்சாங்க. இதை சமாளிச்சு அதுக்குள்ள வெளியே இந்த காவல்துறையெல்லாம் வர வேண்டிய சூழ்நிலை சமாளிச்சு முடிச்சுட்டாங்க. இனி இப்படி விட்ட ஒரு ஐக்கியப்படுத்தி நடத்த முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி யோசிப்போங்கிற காரணம் என்ன அப்படின்னா, என்ன காரணம்? நம்ம யாருக்கு இடம் கொடுத்துட்டோம்? பிசாசுக்கு இடம் கொடுத்துட்டோம். புரியுதா? அதை தொடர்ந்து இன்னொரு கடந்த வாரம் சனிக்கிழமை, இந்த சனிக்கிழமை முந்தின சனிக்கிழமை ஒரு சபையில அங்க சித்திதான் ஊர் கேட்டாங்க. அசனம் நடந்துச்சு. திடீர்னு ஒரு நியூஸ் வந்துச்சு. என்ன அப்படின்னு கேட்டா, 2 பேர் அண்ணன் 2 பேரும் சபை நடத்துறாங்க. போலீஸ் வந்தீங்கன்ட்டு எங்க அண்ணனை கேம்பஸ்ல வரக்கூடாது, வந்தா பிரச்சனை நீங்க நிறுத்தி வைக்க அப்படின்னு முந்தின நாள் எழுதி கொடுத்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல வந்து அவங்கள நிறுத்தியாச்சு. அவரை வரக்கூடாது அப்படின்னு நீங்க யோசிச்சு பண்ணேன். ஒரு கொடூரமான காலம், ஒரு கொடூரமான காலம். ஒரு வக்கீலுடைய ரிப்போர்ட்டை நான் பார்த்தேன். என் வாழ்க்கையில் அவர் சொல்றாரு, கோபப்படுறதை விட்டுச்சேன் அப்படின்னாரு. ஆமா, ஒரு பிரதமர் சார் கோபப்படுறதை விட்டுச்சேன் அப்படின்னாரு. ஏன் அப்படின்னு சொல்றாருன்னா, சிறைச்சாலைக்கு போறாதான் சில சம்பவத்தை பார்க்கும்போது ஒரு நொந்துட்டேன்
அற்ப காரியத்துக்கு கோபப்பட்டதுனால வாழ்க்கையை நாசமாக்கினவர் எத்தனை பேர் வாழ்க்கை அற்ப காரியத்துக்காக. அதனால பார்த்துட்டேன், கடைசியில ஒரு சிறை கட்டி தீர்ப்பு கொடுத்து அவங்கள ஒருத்தர் உள்ளத்துக்கு வச்சு சொல்லிடுறாங்க. அவர் போகும்போது நெஞ்ச மரத்துக்கு உள்ள போறாரு. ஆனா உள்ள என்னடா தெரியுமா, பிரேசர் குடிச்ச மாதிரி வேற வழி இல்லை. ஒரே மாதிரி விட்டு அவரை ஒரு ட்ரெஸ் இல்லாம உருகிச்சிருவாங்க. அவன் அந்த ஆள் முடியாதுன்னு சொன்னாலும் உரிய இல்லைன்னா முறிச்சிருவாங்க. கைய காலோட முறிச்சிடுறாங்க. கேள்விப்படுங்க, கொடூரமான உலகத்தில் மனிதர்கள் அப்படி நடத்தக்கூடிய அளவுக்கு மனிதர்களுடைய சுபாவம் மாறிவிட்டது. இதெல்லாம் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, இளம் தலைவர்கள் கொஞ்சம் சிந்திக்கணும். இப்போ உள்ள பிரச்சனை நாளைக்கு ஏதாவது சின்ன பிரச்சனை வந்தா நாளைக்கு என்ன ஆகுங்கிறது யோசிக்கணும். நாளைக்கு என்ன ஆகுங்கிறது ரொம்ப முக்கியம். நல்ல வசதி இருக்கு, பணம் இருக்கு, எனக்கு அந்தஸ்து இருக்கு, படிப்பு இருக்கு, எனக்கு கை நிறைய சம்பளம் வருது, யாரை நம்பி வாழல, தினவட்டாலும் இதை நான் பேசக்கூடாது. இதா கவனமா இருக்கணும். பார்த்துட்டு அவர் நொந்துமே சொல்றாரு, நான் எத்தனையோ பேரை பார்த்துட்டேன் வாழ்க்கையில. அதை விக்கெட் சொல்றாரு, நைஸ் கோவப்படாது, என்ன பிரச்சனை வந்தாலும் சரி அமைதியா போங்க. அது இன்னைக்கு சபைக்கு ரொம்ப முக்கியம், அவசியம். கோபத்தை உண்டு பண்ணுறாரு சாசனம் இல்லைன்னா எவனை விடுக்கலாம்னு சொல்லி வகையை சுற்றி திரிகிறான். அவனுக்கு காரணம் என்ன? அவனுக்கு வந்த முதல் ஆசை என்ன? சாசனம் வந்த முதல் ஆசை என்ன தெரியாதுல்ல, சிந்திக்கிறதே இல்லை. கருத்துக்குள்ள போனோம். முதல் ஆசையே அவனை பாவம் பண்ண வச்சது, அவனை தட்டப்பட்ட வைத்த காரியமே ஆமா பதவி ஆசை. அவர்கள பதவிங்கிறது பல விதத்தை குறிக்கிறது. எனக்கு கொடுக்க வேண்டிய அந்தஸ்தை கொடுக்கிறது சமுதாயம் மறுக்கும்போது நமக்கு கோபம் வருது. புரியுதா? பிள்ளைகள் கொடுக்க மறுக்கும்போது கோபம் வருது. பெற்றோர்களுக்கு பிள்ளை கொடுக்க சொல்லும்போது பெற்றோருக்கு கோபம் வருது. வாயில் வந்து அவர் வரா வார்த்தைகள் பேசுகிறோம். எல்லாம் பார்க்கும்போது உலகத்தை எப்படி நம்ம வெளியிடுறோம். புரியுதா? ஆனா ஒரு வினாடியில ஒரு சர்வேல சொல்லப்பட்ட காரணம் உலகம் முழுவதும் ஒரு சர்வேல பிரசுத்தவான்கள் இந்த ஒரு புத்தகத்தில் பார்த்தேன். சமீபத்தில் உள்ளது ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த புத்தகத்தில் என்ன பண்ணிருக்குன்னா, அன்றைக்குள்ள காலகட்டத்தின்படி 1 மணி நேரத்துல நரகத்துக்கு போறவங்க 6449 பேர் 1 மணி நேரத்துல. அப்படி எங்க 2 வினாடியில 3 பேர் நரகத்தில் விழுந்துட்டே இருக்காங்க. பார்த்தேன். இதுல கிறிஸ்தவர்கள் எத்தனை பேர்? உலகத்தில் 3 2 பேர் கிறிஸ்தவ, 2 பேர் கிறிஸ்தவங்க. அப்போ 3 நபர் நரகத்துல 2 வினாடியில் விடுறாங்கன்னா எத்தனை கிறிஸ்தவ உள்ள விடுறாங்க? வேதத்தை அறிந்தவர்கள் 2 பேர் உள்ள விடுறாங்க. வேகமா சில காரியத்தை சொல்லி போனாங்க. இவரை கல்லறியதுக்கு காரணம் வேற ஒரு காரணம் இல்லை. என்ன செய்கிறாரு? முன்னாடி நீங்க 7ஆம் அதிகாரத்தை வீட்டுல போய் வாசி பாருங்க. ஆலோசனை சங்கத்துக்கு முன்னால அவங்க விட்டுறாங்க. என்ன அப்படின்னா, ஸ்தேவான் பாவி கிடையாது. அவர் எப்படிப்பட்டவர்? 6ஆம் அதிகாரம் 8ஆம் பார்த்தீங்கன்னா, ஸ்தேவான் அப்போஸ்தலர் 6:8 ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினால் நிறைந்தவன், விசுவாசம் நிறைந்தவன், வல்லமை நிறைந்தவன். அவர் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களை அடையாளம் செய்தவன். எப்படி பெரிய அடையாளம் செய்தவன், அற்புதங்களை செய்தவன், சத்தியத்தை சத்தியமாய் போதித்தவன், அனமத்தை பிடிக்கிறேன். என்ன செய்யறாங்க? எடுத்துக்கொண்டு ஆலோசனை சங்கத்தில் கொண்டு விட்டுறாங்க. அங்க யார் இருக்கா? பிரதானாசாரியன் யாரு? மூப்பர் இருக்கு. பிரதானாசாரியன் யார்? நம்ம வழக்கு வெளியே சொல்லி அப்படிதானே? பிரதானாசாரியர்கள், மூப்பர்கள் எல்லாத்துக்கும் நல்லவங்க விட்டு விசாரிக்காங்க. அவர் ஆதிலிருந்து அந்த வரைக்கும் பிரசங்கம் பண்றாரு. எப்பா இதாப்பா இதான் எப்பா கீழ்ப்படியை பாவம் செய்யாத, தப்பு பண்ணாத எச்சரிக்கிறார். நீ இப்படி செய்ய முடியே சொல்லிட்டு கடைசி சொல்லிடுறாரு. ஏசாயா அப்போஸ்தலர் 7:51 வாசிங்க. வணங்கப்படுள்ளவர்களே, இருதயத்திலும் செவியிலும் விருத்தர சேதம் பெறாதவர்களே, உங்கள் பிதாக்களை போல நீங்களும் பரிசுத்தாவிக்கு எப்பொழுதும் எதிர்த்து நிற்பீர்கள் சொல்லி முடிச்சாரு. ஐயா கோபம் அடிச்சாங்க கல்லறிந்து தான் மேல ரத்த கரை பிடிச்சுன்னு சொல்லி சட்டையோட கலந்துட்டான். அப்ப எவ்வளவு வெளித்தனம் பாருங்க. புரியுதா? ஆமா 58 போட்டுட்டு
அவனை ஊருக்கு வச்சு அடிச்சா கல்வி ரத்தப்பட்டுமா. ஊருக்கு அவர்களை கூட்டிட்டு போறாங்க. ஸ்தேவானை இழுத்துட்டு போய் என்ன பாடுபடுத்திருப்பாங்க யோசிப்பாங்க. வல்லமையை நிறைந்தவன், விசுவாசம் நிறைந்தவன், அடையாளங்கள் செய்தவன், அற்புதங்கள் செய்தவன், ஒருத்தரும் அடையாளத்தை செய்தவங்க அற்புதத்தை பெற்ற ஒருத்தரும் தடுக்கல. என்னப்பா நடந்துச்சு விட்டுங்க சொல்ற ஒரு ஆளுடைய அவர் சொல்றது ஆளுடைய என்ன பார்க்கிறோம். அவருக்கு வந்து 58 சொல்ற நகரத்துக்குரிய கல்வி அவரை கல்லைந்தார்கள். சாட்சிக்காரர் தங்கள் வஸ்திரங்களை கலத்தி சவுல் எனப்பட்ட ஒரு வாலிபனுடைய பாதத்தின் அருகே வைத்தார்கள். சவுல் கொஞ்சம் உங்களுக்கு நல்லது. இந்த வாலிபன் தான் இந்த பவுல் இதுதானே அம்மா நிறைய அவருக்கு வந்து எழுதியிருக்காரு. ஆனா இதே பவுலுடைய நிலைமை என்ன தெரியுமா? எனக்கு தெரியும். சரித்திரத்தை எழுதியிருக்க அவர் தலை அறுத்தை கொண்டாங்க. தலை வெட்டப்பட்டு கொல்லப்பட்டார். தேவனுடைய பிள்ளைகள் குடும்பமான ஒரு காலத்தில் வந்திருக்கிறோம். வரவேற்க மாட்டாங்க ஆண்டுடைய பிள்ளைகள். ஆனா இங்க பார்க்கிறோம் கர்த்தரா இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் கல்லறி கூட்டுறது தொழுது வந்தான் அவனை கல்லறிப்பார்கள். கல்ல வச்சே எடுத்து கொல்லணும்னு அவன் சாதாரண கதையை சொல்றாங்க. ஆமா போலியாக்கு எத்திரப்பட்ட மாதிரி ஒரு கல் எத்திரப்பட்டுச்சுன்னா முடிஞ்சுன்னா பிரச்சனை கிடையாது. ஒரு செகண்ட்ல ஸ்பாட்ல ஆயிடும். ஆனா ஒரு சும்மா கொண்டிருப்பாங்க கடைசி வரைக்கும் ஒரு தலையிலே கலை எழுதிக்க மாட்டான். அதனால அவர் சொல்றாரு முழங்கால் படிட்டு ஆண்டவரே மேல் இந்த பாவத்தை சுமத்தாது என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். என்ன சொல்லிருக்காங்க? யார் சத்தமா சொன்னான்? சத்தமா சொல்லிருக்கான். இன்னைக்கு சத்தமா நம்ம மன்னிப்பை வெளிப்படுத்தணும். சத்தம் வெளிப்படுத்தணும். நான் மன்னிச்சுட்டேன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள அடக்கி வச்சுக்க கூடாது. மன்னிச்சுட்டு அடைச்சு அடைக்க கூடாது. சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி நித்திரைதான் நற்குணம் சொல்லிட்டான். ஆண்டவரே யாமியே ஆமா இவர் கல்லத்தை எழுதும் போதே ஆண்டவர் செஞ்சாரு. வலது வாசி எழுதி ஆரம்பிச்சார். என் பிள்ளை கொல்ல போறாயா நான் உட்கார்ந்து பார்க்க மாட்டேன்னு சொல்லி எழுதினார். இயேசுமானவர் மனபாசத்திலே நிற்கதை கண்டு ஆமா நம்ம பரலோகமானவர். இன்னைக்கு நம்ம பார்த்து தேவனுடைய பிள்ளைகளை நம்ம ஆண்டவராஜ் போக போறோம்னா வரவேற்க முடியுமா? சரி விடுவோம். இந்த கதையெல்லாம் எதுக்காக சொல்லிடுறேன் அப்படின்னா அதுல 2 காரியத்தை சொல்லி நான் சீக்கிரமா முடிச்சிடுறேன். என்ன அப்படின்னா ஒன்னை சொல்றாரு இவருக்கு மேல் இந்த பாவத்தை சொன்ன சுமத்தாது என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். அப்படின்னா என்ன அர்த்தம்? பாவம் செய்தாங்க ஐயா இதை நான் மன்னிச்சிடுறேன் மன்னிக்கிறீர்கள். மன்னிப்பதை பற்றி 1000% கட்டணும். அப்படிதானே? ஆமா கசப்பு வைராக்கியம் இருந்தா ஒரு ஜெபம் நம்ம வாழ்க்கையில கேட்கப்படாது. அது கேட்கவே சுத்தமா சொல்லப்போனா ஆமா மன்னிக்கிற அப்படின்னா நம்ம யாரையாவது மன்னிக்க வந்துடும். யாருக்கவே மன்னிக்கப்பட்ட பாவத்துக்கும் திருப்பி அது ரிப்பீட் ஆகிடும். பைபிள் சொல்லியிருந்தேன் 2 வாரம் முன்னாடி தான் கோயம்புத்தூர் கல்யாணம். மிகப்பெரிய ஒரு முதிர்ந்த போதர் பாஸ்டர் 90 வயசு இருப்பார். ஒரு குறிப்பிட்ட சபையுடைய பிஷப் அவர் பேசிக்கும் போது அவர் சொன்னையா ஏதோ சொல்லி சொன்னேன் மன்னிக்காம இருக்கு என்னத்தை பண்ண போறாங்க? மன்னிக்காம இருந்தா ஏற்கனவே மன்னிக்கப்பட்ட பாவத்துக்கும் கணக்கு கொடுக்கணுமே சொல்றாரு. என்னங்க புதுசா ஒண்ணு சொல்றீங்க? புதுசா வேகத்தில் இல்லாதவன்னு சொல்றீங்க அப்படின்னு என்ன கேட்டேன். என்ன பெரிய பிஷப்பு நீங்க இந்த வார்த்தையை சொல்றீங்க? உங்களுக்கு பைபிள் வாசிக்கலையா? பைபிள் எங்க சொல்லுவோம் அப்படின்னு 18ஆம் அதிகாரம் மத்தியில சொல்லியிருக்கையா? ஆமா 10,000 நாள் மன்னிச்சாரு. 100 வெள்ளி பணம் மன்னிக்கிறேங்கிறதுக்காக அந்த சம்பவத்தையே சொல்லிட்டு உள்ளத்துக்கு கொண்டு எல்லாத்தையும் கொடுத்து போட்டு உள்ளத்துக்கு வச்சாரு. உனக்கும் அப்படி சொன்னாரு. உங்க அர்த்தம் புரியலையான்னு கேட்டேன். யோசிக்க ஆரம்பிக்கா. வசனத்தின் அர்த்தம் தெரியாமல் போய்விட்டோம். மன்னிப்பின் அர்த்தம் தெரியாமல் போய்விட்டோம். அது ஒரு பக்கம் மன்னிக்க வேண்டும். அந்த சப்ஜெக்டை முடிச்சிருக்கோம். ஆனா இன்னொரு காரியத்தை இதில் நாம் பார்க்க வேண்டிய காரியம் என்னவென்றால் பாவம் என்ன சொல்றாருன்னா வேற ஒன்றும் சொல்லல. ஐயா என்னுடைய விளைவு பயங்கரமான சாபம் என்பதை அறியாமல் போய்விட்டார்களே நினைக்கும் போது இதுக்கு எப்படி கணக்கு கொடுக்க போறாங்க அப்படிதானே? ஆமா காரணம் இல்லாத ரத்தத்தை சிந்தினால் அவன் என்ன செய்யணும்? நியாய பிரமாணத்தின்படி ரத்தம் சிந்தப்பட வேண்டும். உள்ளப்போம் அது நிறைய காரியம். என்னதான் இந்த பாவம் என்ன பண்ணுதான் ஒரு மனுஷன் தலைங்கிறது மட்டும் சொல்லிட்டு நான் போறேன். ஆதியாம் 4:7 பார்த்தா பாவம் எங்க படுத்துக்கணும்? வாசல் வடியில படுத்துக்கணும் சொல்லி விவரம் தெரிய அவசியம். ஒரு வீட்டுல பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வருதுன்னா என்ன வாசல் இருக்கு? பாவம் படுத்துறது மறந்து தாய் தப்பு பண்ண ஆமா பாவம் அந்த வீட்டு வாசல்ல படுத்துறது.
உட்கார்ந்து நிறைய காரியங்கள் இருக்கு. ரெண்டாவது, இயேசு கிறிஸ்து ஏன் இந்த உலகத்துல வந்து மனுஷனுக்காக எந்த பாடுபடணும் அப்படின்னா பாவத்துக்காக தான். பாவியை ரட்சிக்கனா என்ன வந்தானா 1 ரட்சிக்க பூமிக்கு வந்தாரு. உலகத்திலே கொடிய விஷம் ஒண்ணுன்னா என்ன விஷம்? நம்ம பாம்பு விஷத்தை சொல்லலாம். அதுதானே பாய்ச்சல் அடிச்சு செத்து போயிருக்காங்க. என்னாலும் நடந்து ஒரு செகண்ட் காப்பாற்ற முடியாம மருந்து அடிச்சாலும் அவசரத்தை என்ன எப்படியாவது காப்பாத்துங்க கதறுவாங்க. கொஞ்ச நேரத்துல செத்துருவாங்க. ஆத்திரத்தில் செய்திருவாங்க. வாழ்க்கை முடிச்சுட்டு வாழை உயிர்ப்பு மேல எண்ணெய் ஊற்றி தீ குளித்திடுவான். குளிச்சு தத்துவான். இன்னும் எங்க காப்பாற்ற மாட்டீங்களான்னு காப்பாற்ற முடியாது. அப்படி வாழ்க்கையை தொலைத்தவர்கள் இழந்தவர்கள் பல லட்சம் பேர் என்னுடைய வாழ்க்கை அவசரமாக. காரணம் என்னென்றால் பாவம் கொடியது. அவனை கொல்வதற்கு காரணமா இருக்கு. இந்த பாவம் மட்டும் என்ன சம்பாதிச்சு தெரியல. ஆமா, இந்த பாவத்தை மட்டும் சம்பாதிச்சு புரியுதா? சொத்து வேண்டாம், சுக வேண்டாம், ஒண்ணு வேண்டாம். ரெண்டாவது அப்படின்னா யாத்திராமம் 32-33 வருஷம் பார்த்தீங்கன்னா ஜீவ புஸ்தகத்தில் பேரை கிரிக்கை போட்டுருவாங்க. ஆமா, எழுதிய பேர் கூட பாவம் செய்யணும்னா கிரிக்கப்பட்டு போகும். மறந்துடாதுங்க. அதோடு மட்டும் இல்லை, பாவம் எங்க போனா கூட தொடர்ந்து பிடிக்கும். இந்த என்னைக்கோ தப்பு பண்றான், எத்தனை வருஷம் வச்சு போலீஸ் இருப்பான்னு கூடாது, எங்கேயோ வந்து பிடிச்சி விட சொல்லிருக்காங்க. புரியுதா? அவன் சமீபத்தில் கூட ஒரு பெரிய கொலையாளி எங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒரு சாமியார் இடத்துக்கு ரோட்ட சோசியல் சொல்லிட்டே பண்ணாங்க. பிடிச்சி பார்த்தா அவங்க பெரிய கொள்ளையடிச்சு. புரியுதா? இன்னைக்கு உலகத்தில் நடக்கிற நிகழ்ச்சி அப்படிதான் நடக்குது. ஆமா, புரியுதா? ஆமா, தொடர்ந்து பிடிக்கும். என்ன 32-21 பார்த்தீங்கன்னா இந்த பாவம் வந்து விடாது. எங்க ஓடனாலும் கூடாது. ஆமா, ஒரு எங்க விட்டு அடுத்த நாட்டு ஓடனாலும் ஓட விடாது. பாவம் அவனை கொண்டாலும் விடாது. பண்ண பாவத்தை அவனை தொடர்ந்து பிடிக்கும் சொல்லப்பட்டிருக்கு. மறந்தாங்க, தெரியாம கூட பாவம் செய்யறாரு. புரியுதா? ஆமா, இந்த பிரசனத்தை நான் பண்ணணும்னு பாடுபட்டுருக்கேன். புரியுதா? ஆமா, அலசி பார்த்து வாழ்க்கையில அனுபவித்து எப்படிலாம் தாண்டி வந்திருக்கோம், என்ன காரியத்தை எவ்வளவு நுணுக்கமா உலகத்துல வாழ வேண்டியிருக்கிறத வாழ்க்கையில் கவனமா இருக்கணும். பிரசனம் எல்லாத்தையும் நமக்கு எப்படி விட்டு தெரியாது. பொதுவா தேவனுடைய பிள்ளைகள் எல்லாருமே அப்படிதான் பாடுபடணும். பாடுபட்டு தான். புரியுதா? ஒவ்வொரு காரியத்தையும் இழக்க வேண்டி இருக்கும். சில காரியத்துக்காக தேவனுக்காக இழந்துதான் ஆகணும். ஆத்மாதாயத்திற்காக ஒரு வாழ்க்கை முழுசும் ஒரு ஆத்மாவை ஒரு ஆழத்தை கொண்டு வருவதற்கு பல ஆயிரங்கள் செலவழிக்க வேண்டியிருக்கும். பல நன்மைகளை நம்ம இழக்க வேண்டியிருக்கும். நமக்கு என்ன போகக்கூடாது. காரணம் என்னவென்றால் தேவன் நமக்காக அதுக்காக பூமியில வச்சிருக்காரு. ரெண்டாவது, ஆமா, பாவம் சும்மா கிடையாது. நீங்க வாசிங்களேன், ஓசியா 13-12 வாசிப்பாரு. 1058 பக்கம் இருக்கு நினைக்கிறேன். வாசிப்பாரு. ஆமா, பத்திரப்படுத்தப்பட்டிருக்கும். ஆமா, மறந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அதனால மறந்துருப்பாராண்டது நினைக்கிறேன். ஓசியா 13-12 அது பின்பக்கத்துல வாசிக்கிறேன். போதும். அவன் பாவம் என்னப்பட்டிருக்கான்? பத்திரப்படுத்தப்பட்டிருக்கு. சொத்தை சேர்த்து வச்சுட்டா பத்திரமா தான் பரவாயில்ல. சொத்துக்குள்ளே பத்திரமா தான் பரவாயில்ல. பாவமும் பத்திரமா இருக்கும். புரியுதா? அதனால எச்சரிக்கையா இருக்கணும். பாவத்தை பண்ணணும். ஏதோ நடந்துட்டு அடுத்த செகண்ட் வெளியே வரதுக்கு என்ன வழி இருக்கிறத பார்க்கணும். நாளைக்கு பார்க்கலான்னு ஒட்டி வச்சுருக்கேன். நமக்கு தெரியாமலே எங்கிட்ட பாசிட்டிவ் ஆகிருக்கு. 2 நாளைக்கு ஒரு பெரிய ஊழியக்காரர் வாழ்க்கையா பிடிச்சிருக்கான என்ன ஜெபம் பண்ணாலும் பதில் இல்லையே அப்படின்னு. என்ன ஜெபம் பண்ணாலும் பதில் இல்லையா? உட்காந்து யோசி, என்ன தப்பு பண்ணாலும் யோசி. யோவான் 14-14 சொல்லியிருக்கு. என்ன கேட்டிருக்கு? விசுவாசத்தோடு எதை கேட்டாலும் தருவேன்னு சொல்லியிருக்கு. தருவா தரமாட்டாங்க. தருவாரு. ஏன் தரமாட்டுக்காருன்னா எங்க ஒரு பெரிய பிளாக் இருக்கு. அப்படிதானே? ஆமா, அடைப்பு இருக்கு. நான் ஏதோ ஒரு பெரிய மதிப்பு கொடுத்தேன். அதை உடச்சு வெளியே போட்டா நம்ம ஜெபத்துக்கு உடனே பதில் இருக்கும். சில சம்பவங்களை பண்ணும்போது ஆமா நான் எவ்வளவு தப்பு பண்ணிருக்கேன்னு சில காரியத்தை நீ இப்படி பண்ணியா அப்படி பண்ணியான்னு கேட்கும்போது ஆமா இவ்வளவு காரியத்தை தண்ணி இருக்கு உடிக்க பண்ணிட்டு ஜெபம் கேட்கப்படாம என்ன செய்ய இப்படி கேட்கப்படும். கவனமா இருக்கணும். ரெண்டாவது, யோவான் 9-14 பார்த்தீங்கன்னா ஆமா சிலருக்கு பாவம் நிலைச்சே இருக்குமா. அந்த வீட்டுக்கு நிதானம் வாசிப்பாருங்க. எதுக்கு காரணம்? எனக்கு எல்லாம் தெரியும் இருக்குமா. புரியுதா? நான் எல்லாத்தையும் அறிஞ்சிட்டு இருக்கேன். ஐயா எனக்கு தெரியாத அவன் வேலையை பாரு அப்படின்றாங்க. புரியுதா? ஆமா, பெரிய பிரசவம் வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஆமா திருட்டு ஆட்கள் இருக்கு, பேசுற ஆட்கள் இருக்கு, கஞ்சாடையா காட்டுற ஆட்கள் இருக்கு. புரியுதா? இவங்களுடைய பாவ நிச்சயமா நிலை நிற்கும். ஒரு நாள் கை மனுஷன் மறந்துட்ட. கவனமா இருக்கணும். என்ன பிரசங்கம் கேட்கறோமோ கேட்கறீங்க. வாழ்க்கையில பிரசங்கத்தை மட்டும் பாவத்தை மட்டும் ஒட்ட விட்டுறாங்க. கவனமா இருக்க. காரணம் என்னன்னா அத்தனை ஆசீர்வாதத்துக்கு தடை தான். வேற மறந்துடாங்க. இன்னொரு காரணம் என்னவென்றால் ஆமா யாக்கோபு 1:12 வருது. 1:15 சொல்லப்பட்டிருக்கு.
பாவம் பூர்ணமாகும் போது என்ன பிறப்பிக்குமா? மரணத்தை பிறப்பிக்கும். பாவத்தின் சம்பளம் மரணம், 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 மரணம். சாப்பிட எல்லாருக்கும் நினைச்சக்கூடாது. புரியுதா? ஆமா. ஒரு மனுஷனுக்கு மரணம், பாவத்தின் சம்பளம் மரணம் வந்துச்சுன்னா வெளியே வரவே முடியாது, வெளியே வரவே முடியாது. அவனால் மனம் திரும்ப முடியாது, உணர்வடைய முடியாது. அவ்வளவு நெருக்கத்தை தள்ளப்படுவான். எவ்வளவு ஜெயிச்சாலும் சிலவங்க அந்த மனநிலையிலிருந்து அவங்க வெளியே கொண்டு வர முடியாது. வசந்த கேடு, இந்த வார்த்தை கேட்படி ஒப்பு கொடு அப்படின்னு சொன்னா அந்த நிலைமையில அவங்க வர முடியாது. வெக்கத்தோடு வேதனையோடு நம்ம வெளியே வர முடியும். அதே போல இன்னொரு பார்க்கிறோம், யாத்திரா 34:7 பாருங்க. ஒருத்தர் தப்பு பண்ணான்னா அதோட முடிவு போறதில்லை. 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிற ஆண்டவர் மறந்து விடாது. என்ன சொல்ல, ஐயா பழைய காலம் நினைக்காது, பழைய காலம் சொல்லி நினைச்சு நம்ம அற்பமா நினைச்சிருக்காரு. புரியுதா? நியாயப்பிரமாணம் நியாயப்பிரமாணம் தான். ஆனா அதுக்கு ரத்த சிந்தனை இயேசு கிறிஸ்துவ வந்து அதை நீக்கிறதுக்கு ஒரு ஈஸி வழி தெரிவிக்கிறாங்க. 3ஆம் தலைமுறை இருக்கலாம், 4ஆம் தலைமுறை பாவம் தொடரலாம். எங்க வந்திருக்கணும்? இயேசு கிறிஸ்து ரத்தத்துக்கே வந்து தொலைங்க. இனி இதுவரைக்கும் மலர்ந்தாங்க திரும்ப யாரா இருந்தாச்சு வாழ்க்கையை தொழில் போடலாம். பைக் வாசிக்க நேரம் இல்லை, ஆமா, ஜெபிக்க நேரம் இல்லையா, ஆராதனைக்கு வர்றதுக்கு நேரம் இல்லை, எல்லாத்துக்கும் நேரம் இல்லை, பணம் சம்பாதிக்க நேரம் இல்லை. இவ்வளவு லோன் போட்டேன், இவ்வளவு பிசினஸ் நெருக்கடியில் இருக்கேன், நான் அப்படி ஓடாம முடியாது. தொழில ஞாயிற்றுக்கிழமை தொழிலை மூடாம என்னால இருக்க முடியாது. நீ வந்து பார்த்தா தெரியும் சொல்றாங்க, நான் பார்த்துட்டேன். எவ்வளவு ஆண்டவருடைய ராஜ்யத்துக்காக 10,000 இறங்கினா, புரியுதா? ஆமா, 10,000 ஆசை, 1,00,000 ஆசை கொடுக்குறது ஆண்டு. புரியுதா? ஆண்டுடைய எதிர்பாராத ஆபத்தில் ஆண்டு பாதுகாத்து நமக்கே தெரியாது. கடந்த வாரம் நடந்து நிகழ்ச்சி ஒன்று தெரியும் தானே, கோயம்பேடு தான் வந்தாங்க. நினைச்சு பார்த்துருப்பாங்களா? குடும்பமும் உள்ள போறாங்க நினைச்சு பார்த்துருப்பாங்களா? அவங்களோட நீங்க நான் பிரசுத்தாங்களா? ஏன் அப்படி நிலைமை போச்சு நமக்கு யாருக்கா தெரியுமா? ஆனா ஆண்டு திருப்பி வச்சிருக்காரு. எத்தனை ஆபத்துகள். எனக்கு நெருங்கின ஒரு தம்பி, நெருங்கின சொந்த சித்தப்பா பையன் ஆண்டு கேட்டு எதை பேசினாலும் தென்னோட்டா தான் பேசு. பலமுறை சொல்லி பார்த்தேன், சொல்லி கேட்டு படிக்கலாம். பிள்ளைகளையும் கட்டாமல் இருக்காம 2 பேரும் பாதிப்பு. ஒரு பையன் கல்யாணம் பண்ணி 80வது நாள் ஆயிடுச்சு, நேச கிறிஸ்தன் கல்யாணம் பண்ணிச்சு. அடுத்த பையன் கல்யாணம் எப்படி நல்ல பாதிப்பு இருக்காங்க. பையன் வெள்ளூருக்கு போறாங்க, ஒரு சமயமா சென்னையிலிருந்து போயிருக்காங்க. இந்த பணம் ஜெயிச்சு போடுங்கடா, ஆர்டர் கேளுங்க. ஞாயிற்றுக்கிழமை சுத்தாதான் கேட்கறது. போனா வெள்ளூர் மெட்ராஸ் வந்து வெள்ளூருக்கு போறாங்க. வெள்ளூருக்கு தாண்டிட்டு நெருங்கிட்டு இருக்கும்போது அடுத்த சைடுல ஒரு காருக்குள்ள போயிட்டு வந்து ஏதோ சின்ன பிரேக் எப்படி ஆகி அப்சராகி உள்ள போகுது. நினைச்சு பார்த்துப்பாங்க, மோது பின்னால வந்து ஒரு ஸ்கார்பியோ மோது 3 தடவை கார் அடி அடிச்சு ஒரு செகண்ட்ல கண்ணிமிக்க நேரத்தில் ஸ்பாட்ல 2 கம்மியமா இருக்கு. நினைச்சு பார்த்துப்பாங்க. நீங்க நாளைக்கு உயிரோடு இருக்கேன், திறமையில வந்துருக்கோம் நினைக்கிறீங்களா? தொழில் செய்யறாங்க, திறமையில தாங்க நினைக்கிறீங்களா? நாளைக்கு நீங்க மனோதர்களை ஜெயிச்சுக்கணும். கண்ணீரோட தேவ சொந்தர் காட்டிக்கணும். பிள்ளைகளுக்காக பின்னால பெற்றோர் அங்க இருக்க பெற்றோர் தான் கை கொடுக்கப்பட்ட பிள்ளைகளுக்காக படிப்பை கொடுக்கறதுக்கு கவனமா இருக்கும். நல்லது. பிள்ளைகளுடைய எதிர்காலத்துல சொத்தை சேர்த்துக்கு நல்லது. ஆமா, நல்ல மனுஷன் பிள்ளைகளுக்கு ஆசை சேர்த்து வைக்கிறாங்க. அப்ப அவர் சோதனை கூடாது, அது தப்புன்னு சொல்லல, சேர்த்தாங்க. ஆனா முக்கியமான காரியத்தை விட்டுக்கூடாது. வேதத்தை வாசியா, ஆண்டுடைய கற்பனையை கீழ்ப்படியா மறந்துவிடாது. அதை கவனமாக இருக்கணும். அதான் நினைச்சிருக்கிற ஒரு வாழ்க்கை மறந்துவிடாது. ஸ்பாட்ல ஏற்ற ஒரு ஸ்பாட்ல அந்த இடத்துல நினைச்சே பார்த்துக்க மாட்டாங்க. இதான் வாழ்க்கை, உலக வாழ்க்கை. பக்கத்துல பெரிய ஆயுள் புதுசா டெடிகேட் பண்ணி ஊரை சொல்ல விஜய் சர்வீஸ் நடந்துட்டு இருக்கு. கவனமா இருக்க, அரசு மன்றம் மாதிரி புரியுதா? சாதாரண அரசு நினைச்சு விடாது. உள்ள யாரு இருக்கா? பிரசமர் யாரு? ஆவியானவர். எல்லா பாவமும் மன்னிக்கப்பட தெரியல உங்களுக்கு தெரியுமா? வாழ்க்கை தெரியுமா? கவனமா இருக்கு. எல்லா பாவமும் மன்னிக்கப்படாது. மன்னிக்கப்படாத பாவம் இருக்கு தெரியுங்களா? மார்க்கு சுவிசேஷம்
3ஆம் அதிகாரம் 29ஆம் வாசிய. ஒருவன் பரிசுத்தாவிக்கு விரோதமாய் தூஷணம் சொல்வான், ஆனால் அவன் என்றென்றைக்கும் மன்னிப்படையாமல் நித்திய ஆக்கினைக்கு உள்ளாயிருப்பான். அவன் இன்மையிலும் மறுபடியும் அவனுக்கு மன்னிக்கப்படுவதில்லை என்று சொல்லியிருக்கிறது. என்னையா பரிசுத்தாவிக்கு விரோதமாக பேசுறது? பரிசுத்தாவிக்கு விரோதமாக பேசுறது என்னதான் பின்னால் சொல்லியிருக்கிறது. 30 அசுத்தாவியை கொண்டிருக்கிறான் என்று அவர்கள் சொன்னதுபடினாலே அவர் இப்படி சொன்னார். தேவனுடைய வார்த்தையை சொல்லிடுறவங்க தேவையில்லாம வார்த்தை பேசுகிறது. கவனமா பிரபலமானுடைய காரணம் சாதாரண காரணம் சரி ஆவியானவர் அவர் மூலமா பேசிட்டு இருப்பார். அப்படி இருந்தா ஏதாவது சொன்னோம் அப்படின்னா அந்த பாவம் மன்னிக்கப்படுவதில்லை, மறந்துவிடாது. எச்சரிக்கையா இருக்கணும். ஆவியானவர் சாதாரண ஆள் நினைச்சுக்கூடாது. சரிதா? ஆமா, உங்களே வழி நடத்துகிறார். 1000 தலைமுறை மட்டும் இறக்க செய்கிற ஆண்டவர் எல்லா பாவத்தையும் மன்னிப்பார். சரியா? 1000 தப்பு பிடிச்சிருந்தாலும் உயிருக்கு வரைக்கும் உயிர் இருந்துச்சுன்னா மன்னிச்சுட்டு தான் இருப்பார். ஆனா ஆலயத்துக்கு வந்தா கார் எடுத்து வைக்கும்போது கொஞ்சம் பயம். பெரிய ஆலயம் எனக்கு தெரியும். பக்கத்தில் 50 சொல்லிருப்பாரு. உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு பழைய ஆலயத்தை வச்சுட்டு பிரபலமா கட்டினாங்க. நேஷனல் சர்ச் மாடலே டவர் கட்டினாங்க. அவ்வளோ அருமையான ஒரு ஆலயம். ஆலய விஜய் சர்வீஸ்ல குருவான பிரசம் பண்ணியிருக்காங்க. வெளியே ஸ்பெஷல் அவரை வச்சு அவர் செய்தி கொடுத்திருக்காரு. அதை பார்க்குறாரு, மணியை பார்க்குறாரு, மொனமனாங்கிறார். நேரம் எடுக்கிறார், பிரசங்க இருக்கிற பாடல ஒரு சின்ன பேப்பர் எடுக்கிறார், ஒரு பையன் கையில் எழுதி கொடுக்குறாரு. கொடுத்து என்ன செய்யறாரு? 500 கொடுத்துருவாங்க. அந்த பையன் நேரடி பிரசங்க எடுத்துறாரு, கொடுக்குறான். 500 பார்க்குறாரு. பிரசங்கத்தை முடிக்க விடல, அப்படியே முடிச்சு போயிருக்கு. அந்த ஆளுக்கு என்ன நடக்குது கேட்காரு. தயவுசு ஒரு வருஷம் தான் தேவன் புறமா பாவசிட்டோம் அப்படின்னா கைவிடப்பட்டோம். அவரையும் அவருடைய மகளையும் தோட்டத்துல 1% பாதுகாக்கிற ஆண்டவர் இல்லையா? எங்கேயும் போனார். வேதனோடு சொல்றது இப்படி ஒரு சமயம் நடக்கூடாது வாழ்க்கையில். அவர் வீட்டிலையும் நடக்கக்கூடாது. இதுவரைக்கும் நடந்திருந்தாலும் நடக்கூடாது. இனி தெரியாமல் செய்திருக்கலாம், இனி செய்யக்கூடாது. தெரியாமல் செய்யலாம், இனி செய்யக்கூடாது. அறிந்து செய்தால் என்ன செய்வாராம்? அநேக அடிகள் அடிக்கப்படும். என்ன பிரச்சனை? ஆசீர்வாத பிரச்சனை கேட்காட்டாங்க. தப்பு பண்ணாம இருக்கிறது நீ செய்தா போதும், தன்னால எல்லாம். அவரை கொடுத்த பிரச்சனைக்கு செய்தி சொன்னேன், முடிவு சொன்னேன். சொன்னாங்க, வெற்றிப்பான நன்மையை தர சொன்னீங்க, அது எப்படி முடியும்? கடன் எடுத்து ஆண்டு எடுத்து உதவி செய்வார். அதுக்குள்ள உதாரணத்தோடு சொன்னேன் சார், சம்பவம் ஏற்றுக்கொள்ள முடியல. ஏன் நீ சம்பளிப்பீங்க, உங்களுக்கு பிரச்சனை இல்லை, கஷ்டப்பட்ட செய்வான், தெரியாம செய்தான், அவன் உதவி செய்யறாரு, அவன் கடன் அடை செய்யறாரு, நம்பிக்க முடியல. அப்ப அவன் சொன்னேன், நேசத்துக்கு மீட்டிங் தேவையா, 6 லட்சம் தேவையா கேட்கல. ஆண்டு தந்தாரு, முழங்கால் கூடி தெரிவிச்சேன். ஆனால் 5,80,000 செலவு மீறி 11,11,000 ஆலயத்துக்கு மணிக்கு ஊழியக்கான் கொடுத்தேன் அப்படின்னு நம்ப முடியல. ஆனால் கிருஷ்ணன் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆண்டுடைய அற்புதத்தை விசுவாசத்தை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இன்றைக்கு வெளியே வந்தோடனே உங்க காணிக்க வேண்டாம் முடிச்சு உங்க ஆலயத்தில் போட்டிருக்க இந்த காணிக்க வேண்டாம், இதுக்கு சொந்த செலவா இருந்தது சொல்லி ராத்திரி ஒரு ஆறாட்டுக்கு ஹோட்டலாம் சாப்பிட கூட சொல்ல வரேன் அப்படின்னா இன்னைக்குடைய ஒரு சமுதாயம், இன்னைக்குடைய ரட்சிப்பு அனுபவ காரியங்கள் எப்படி யோசிப்பாங்க. ஆண்டவர் நம்மை நீதி விளக்கி பெரியவருக்கு ஒருத்தர் ஒழிந்த ஒருத்தர் ஐயா, அவர் அப்படிதான் பேசுவார். அவர் வீட்டில் பாருங்க, ஒரே மகா பெரிய ஆபீசரா இருக்கா, இப்படி பேசி பேசி மருந்து விட்டு சொல்லிட்டாரு. 2 பையன்கள் வச்சு பல வருஷம் ஆச்சு, டிவோர்ஸ் ஆயிடுச்சு. 2 பையன்கள் வச்சு திருமணம் ஆக முடியாம உட்கார்ந்துருக்காங்க. ஆசீர்வாதத்துக்கு தடை என்னன்னு பார்க்கணும், எங்க பார்த்தாலும் பார்க்கணும். 1000 பிரசங்கமாக எழுதி போட்டாலும் அதான் பாவத்துக்கு
பார்க்கும்போது நிறைய வியாதி சுகமாக்குறதுக்காகவே பாவம் மறந்துட்டு. அதுக்கு உதாரணமா பைபிள் திமிர்வாதக்காரனை பார்த்து என்ன சொல்றாரு? ஆமா, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. ஆமா, சில கிட்னி ஃபெயிலியர் இருக்காங்க, கேன்சருக்கு ஜெபிக்கும் போது உடனே பயனாகும். கிட்னி ஃபெயிலியர் பேயாகுதுன்னு நம்ம நினைப்போம். காரணம் என்ன? மனுஷனுடைய சரீரத்தை எடுக்குது. காரணம் பாவத்துக்கு இடம் கொடுத்தோம் அப்படின்னா அவன் உள்ள இருந்தே அவனுக்கு எடுத்துட்டு அதுதான் எல்லாரையும் சொல்லல, சில பேருக்கு கர்த்தர் அனுபவிச்சுப்பார். புரியுதா? அப்படி நாம இன்னைக்காக அவருக்கு நீங்க நான் ஏமாத்திரம் பவுலுக்கே முள்ளு கொடுக்கப்பட்டு சொல்லப்படி. புரியுதா? ஒரு பிரசமுறை நாளைக்கு எனக்கு என்ன பூமியிலே சரி கட்டப்படும் சொல்லி ஒரு எனக்கு ஏதாவது நான் தப்பு பண்ணிதா சரி கட்டப்படும், தப்பு முடியாது. புரியுதா? அதே மாதிரி 38 வருஷம் உள்ள பெதஸ்தா குளத்துல கிடக்கா சோமாக்கி அனுப்பிற வழியில பாக்குறாரு. ஏப்பா அதிக கெடுக்க திருப்பி வந்தாரு. இனி பாவம் யாருக்காரன் இந்த பாவம் மறந்துடாத. நீதிமொழி 28 பார்க்கிறோம். ஆமா, தன் பாவனை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், வாழ்வடைய மாட்டான். இது எதுக்கு இல்லை? உங்களுக்கு இருக்கு பிரச்சனை. எல்லாத்தையும் சொல்லணும். நீங்க கேட்டு சத்தனாம இருக்கக்கூடாது. புரியுதா? தேவ பிள்ளைகளை நீங்களும் நீங்க நம்ம சுத்தி இருக்க அநேக பிரச்சனைக்கு என்ன காரணம்? நீ ஜோமனு சொல்லி பெறக்கூடாது, விவரமா சொல்லி கொடுக்கணும். அதுக்குதான் உங்களை நினைச்சிருக்கிறேன். புரியுதா? ஆமா, இது அனுபவிக்கிற வயசு அனுபவிக்கிறாச்சான்னு சொல்லி இருக்கக்கூடாது. புரியுதா? கவனமா இருக்கும். இலங்கை 5:25 வீட்டில் பார்க்கிறோம். நீதிமொழி 28:9 வாசிப்பார்கள் தெரியும். ஜபம் ஏன் கேட்கப்படாதுன்னு தெரியும். ஆமா, 59 ஏசாயா 59:2 வாசிப்பாங்க. அக்கிரமம் நம்ம ஜபத்தை கேட்கக்கூடாது கடவுள் இன்னைக்கு கேட்பாங்க. இன்னைக்கு கேட்பாங்க. ஒன்னே ஒன்று முழங்கால் இட்டு தரையில் முற்றுற அளவுக்கு முட்டி தெரியும். ஆண்டவரே, என்ன பாவம் பண்ண, என்ன காரியம் எனக்கு தெரியும். சில காரியம் மறைவா இருக்கும், பத்திரப்படுத்தப்பட்டு இருக்கும். அதை வெளிப்படுத்தி காட்டுங்க, வெளிப்படுத்தி காட்டுங்க. தேவன் நீதியுடைய நியாயாதிபதிங்கிறத மறந்துடக்கூடாது. தேவன் ஒருவரையும் உறவே அல்லாதவராக இருக்கிறார். அதே போல நீதிமொழி 10:19 அளந்து பேசணும். யாரும் சொற்களின் நீதினால் பாவம் இல்லாமல் போகாது. பொதுவாக சொல்லுவாங்க, நோயால் விட்டவங்களோட வாயால் விட்டவங்க நிறைய பேர் சொல்லி சொல்லுவாங்க. தமிழ்ல தமிழ் பழமொழி. நோயால் விட்டவங்களோட வாயால் விட்டுவங்க நிறைய இருக்காங்க. புரியுதா? அதனால தெரியாது பதில் சொல்லுவாங்க. தெரியாம வாயை விட்டுட்டோம் அப்படின்னா அது திருப்பி அட்ட முடியாது. புரியுதா? கவனமா இருக்கணும். வார்த்தையில் சுத்தமா இருக்கணும், நினைவுல சுத்தமா இருக்கணும், நம்முடைய செயல்ல சுத்தமா இருக்கணும், கவனமா இருக்கணும். ஆண்டவர் நம்மை நேசிக்கிற ஆண்டவர். இந்த உலகத்துல மற்றவர்கள் ஆண்டவர் தூசிக்கிற அளவுக்கு நடக்கூடாது. லேவியாவது 24 காலத்து பாத்தீங்களா, அவன் தேவனை தூசித்தால் பாவத்தை சுமப்பானா. ஏன் சொல்லவே மாட்டாங்க. ஆண்டவர் எங்கேயுமே குறை பேச மாட்டாங்க இன்னைக்கு சொல்லலாம். ஆனா ரோமர் 2:24 சொல்லப்பட்டிருக்கு, புறச்சாதிகளுக்கு உங்களுக்கு என் நாமம் தூசிக்கப்படுதே, எச்சரிக்கையாக. அதனால சில காலத்துக்கு ஓப்பன் சொல்லிட்டேன், வேற கூட சொல்லக்கூடாதுதான், வேற வழி இல்லை, சொல்லக்கூடாது. காலத்தை ஓட்டிக்கூடாது. நம்முடைய நிமித்தம், நம்முடைய வாழ்க்கை நிமித்தம் ஆண்டுடைய நாமம் தூசிக்கப்படுமானால் எங்க இருக்கப்படும்? அதுதான் அவன் வழி வச்சிருக்கிற தப்பிடலாம். இப்படிப்பட்ட காரியத்தை சிக்கி தவித்திருந்தான். ஏசு கிறிஸ்துவின் புண்ணியவான் முன்னு 7 பின்பார்த்து பார்க்கலாம். ஏசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவம் நீக்கி சுத்தி வச்சிருக்கியா. ஆமா, எந்த பாவம் செய்தாலும் பரவாயில்ல, எத்தனை தடவை பண்ணிருக்காங்க. இன்னைக்கு ஒரு முடிவு தெரிஞ்சு கீழ்படுத்தி திருத்திரி பண்ணா பூமியிலே சரி கட்டப்படும். நீதிமானுக்கு பூமியிலே சரி கட்டப்படுமே, பரிசுத்தப்படுத்தாம ஆண்டவர் ராஜ்யம் இருக்க மாட்டார். அதே தெரியும். இவ்வளவு முயற்சி தான் இந்த பாடுபடுறாங்க, ஆண்டவர் சரி கட்டுறாங்க, அவர் தப்பா நினைச்சிட்டு. புரியுதா? ஆமா, அந்த ராஜ்யம் பரவராஜ்யம் குப்பை போல தட்டிடம் நினைச்சிருக்காரு. புரியுதா? பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை ரசிக்க முடியாது. இவ்வளவு காரியங்கள் இருக்கு. எவ்வளவுலாம் தெரிஞ்சு தான் நம்ம இருக்காங்க. எத்தனை தெரிஞ்சு சொல்லவும் இனி காலம் செல்லாதியா, இனி வயசாயிட்டு எங்க போக நினைச்சாங்க. வயசை வெட்டி எடுக்கணும். எந்த வயசுல ஆண்டுக்கா பிரகாசிக்கலாம். புரியுதா? ஆமா, எந்த வயசுல பிரகாசிக்கலாம். இனி என்ன முடியாது நினைக்கிறாங்க. பழைய மனுஷனை அப்படி பழைய சக்திக்கு அப்படி மறந்துடுறேன். புரியுதா? விரும்புகிற காரியம் கொடுக்கலாம். உதாரணம் சொல்றேன், தோட்டத்தில் தான் பெரிய மரம் தான் என்ன செய்ய தெரியுமா? பழைய மரம் ஒரு அடி விட்டு வெட்டி தடுத்து வருங்களா. அதுல இப்போ ஒரு ஜாதி மரம் சேர்க்கிறது.
ஒரே மரத்தில் 3 மரம் 4 மரத்தை இருக்கு. புரியுதா? விரும்புகிற கனி ஆண்டவருக்காக படையில தூக்கி போட்டுச்சு. ஆண்டவர் தருகிற வசனத்தால் உங்களை நிரப்பும் போது விரும்புகிற கனி அவர் சாப்பிடுவார்கள். செய்யலாமே வாழ்க்கை. அது எப்படி முடியும் நினைக்கிறா? வாங்க பாருங்க. பிடிச்ச மரமா இருக்கலாம், உங்க வாழ்க்கை பிடிச்ச மரமா இருக்கலாம், வாழ்க்கையா இருக்கலாம். பழசு எப்படி போடுங்க. தேவனுடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படி வந்து இன்னைக்கு அதை உங்க வாழ்க்கையை ஜாயின் பண்ணி பாருங்க. விதவிதமான கனியை சாப்பிடலாம் ஒரே மரத்தில். வீட்டு வாசல் முன்னுக்கே. புரியுதா? உலகத்திலே விலையேறப்பட்ட மாம்பழம் மியாசாரி ஒரு கிலோ எத்தனை லட்சம் முடியுமா? சாதாரண நாட்டு மரத்தில் ஜாயின் பண்ணி விடுங்க. எதுக்கு சொல்ல அப்படின்னா, சாதாரண காரியத்தை செய்தோம் அப்படின்னு இதே ஆண்டவர் இவ்வளவு பெரிய காரியத்தை செய்தா நீங்கள் நான் ஆண்டவர் பண்ண எவ்வளவு ஏற்படுத்துகிறது. உயிரே கொடுத்து உயிரை உருவாக்கின உங்களை நீ ஆண்டவர் பயன்படுத்த மாட்டாரா? சுத்தி இப்ப 2:14 நம்ம பசுத்தப்படுத்த கூடுதார். ஐயா சாவையா சாவத்துக்கு தான் கூடுதார். என்ன சாபம் இந்த ராத்திரி இந்த பக்கத்தில் நீக்கிறார். சாபத்தை தேவை செத்து இருக்காங்க. அவரை காப்பாற்ற நம்பிக்கை கடந்த காரணம் உலகத்தின் பாவத்தை சுமந்து இருக்க தேவாடு யார் அறிமுகப்பட்டு நேரம் சொல்றாங்க. வாய்ப்பு சொல்றேன், சந்தர்ப்பத்தை கேட்க வாய்ப்பு தம்பிமா ஆண்டவருக்காக நீ விரும்புகிற வரத்தாரு தருவாங்க, வல்லமே தருவார், சேவால் கொடுத்தாங்களா அப்படிதானே? கல்லறிஞ்சால் செத்தால் சாவை என்று ஆண்டவருக்காக வைராக்கியம் இருந்தோம் அப்படின்னா நீ செத்து 2000 வருஷம் ஆயிடுச்சு தேவன். இன்னைக்கு நீங்க நான் பேசி இதுக்காக வாழ வைக்கிற தேவனா அப்படி கிருபை தந்து அநேகர் வாழ வைக்க கத்திர கிருபீஸ்வராக. காணிக்கை பாடலாக நாம் யாரும் எழுந்து நின்று ஆராதனை கீதங்கள் 261, 2 கீதம் 272, கிறிஸ்தவ கீர்த்தனை 272. ஆராதனை கீதங்கள் 261, 2 கீதம் 272, கிறிஸ்தவ கீர்த்தனை 272. வீராதி வீர இயேசு சேனை நாங்கள் இயேசு சேனை நாங்கள். Amen.
நெஞ்சவனமாக நாம் என்னுடைய காணிக்கையில் ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணிப்போம். அன்பின் நல்ல ஆண்டவரே, மகிமையான வேலைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த வேலையிலும் நாங்களுடைய சமூகத்திலே ஒருமித்து கூடி வந்து முழு இதயத்தோடு நாங்கள் பணிந்து கொள்ள எனக்கு தந்த பாக்கியத்துக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த வேலையிலும் உங்கள் முழு இதயத்தோடும் குணத்தோடும் ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணித்திருக்கின்ற இந்த காணிக்கைகளை இவரிடம் நீர் ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. படைக்கப்பட்ட கை காணிக்கைகள், சோஸ்திர காணிக்கைகள் ஒவ்வொன்றையும் உடைய கருத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். பிள்ளைகள் காணிக்கைகளை ஏற்றுக்கொண்டு ஒரு பிள்ளைகள் குடும்பங்களில் ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. உலகம் அதில் உள்ளவைகள் உடையவைகள் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆண்டவரே, உடைய கருத்தில் வாங்கி உடைய சமூகத்திலே படைப்பதற்கு அந்த பாக்கியத்திற்காக நாங்கள் செலுத்துகிறோம் அப்பா. இந்த நோக்கத்தோடு உடைய பிள்ளைகள் இந்த காணிக்கைகளை படைத்திருக்கின்றார்களோ இந்த நோக்கம் நிறைவேறவும் உடைய பிள்ளைகள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும் கிருபை செய்து உடைய பிள்ளைகளை நீரே வழிநடத்தி பாதுகாத்துக் கொள்ளும்படி நாங்கள் செலுத்துகிறோம் அப்பா. உடைய கருத்தை அர்ப்பணிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் ஜீவனுள்ள பிதாவே. யாவரும் முழங்கால் படியிட்டு பொதுவான சோஸ்திர ஜெபத்தை சேர்த்து இருப்போம். ஆராதனைக்கு இருந்து 521 சர்வ வல்லமையுள்ள தேவனே, சர்வ ஜீவதயாளர் பிதாவே, பத்திரநாம அடியாராகிய எங்களுக்கும் மற்றெல்லா மனிதருக்கும் தேவனின் பற்பல கிருபைக்காகவும் அன்புள்ள அறிவுக்காகவும் நாங்கள் மிகுந்த தாழ்மையோடு உடைய இதயத்தோடு சுத்தம் செலுத்துகிறோம். தேவனை எங்களை சிருஷ்டித்ததற்காகவும் காப்பாற்றுவதற்காகவும் இமையுடைய எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் நாங்கள் துதிக்கிறோம். விசேஷமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே உலகத்தை மீண்டுகொண்ட நம்பிக்கையாகவும் நம்புக்காகவும் கிருபையாளர்களுக்காகவும் உண்மையான நம்பிக்கைக்காகவும் செலுத்துகிறோம். நாங்கள் உண்மையாக தீர்ந்தவர்களாக இருக்கவும் எங்கள் ஊழியத்துக்கு ஒப்புக் கொடுத்து எங்கள் வாழ்நாளெல்லாம் நமக்கு முன்பாக பரிசுத்தமும் நீதியும் நடக்கவும் எங்கள் வாக்கினால் மாத்திரமல்ல என் நடத்தையினால் உங்களுக்கு பிரஸ்தாபப்படுத்தவும் தேவையில் செல்லுபவர்கள் எல்லாவற்றையும் மனிதர்களுக்கு கல்வி செய்ய வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வேண்டிக் கொள்கிறோம். அவருக்கும் தேவனுக்கும் பரிசுத்தாவிக்கும் எல்லா மேன்மையும் மகிமையும் சதா காலங்களில் உண்டாவதாக. ஆமென். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்துகின்ற எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த மகிமையான வேலைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த பரிசுத்த ஒரு நாளிலும் அந்த பரிசுத்த இருதயத்தோடு உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் ஒருமித்து கூடி வந்த ஆண்டவரை எங்களுடைய கருத்தில் அர்ப்பணிக்க எங்களை முழுவதுமாக உங்களுடைய சமூகத்தில் தாக்குவதற்கு இந்த கிருபைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, நாளிலே உங்களுடைய சமூகத்தில் ஒருமித்து கூடி வந்திருக்கின்ற உடைய பிள்ளைகளை நீங்கள் நோக்கி பார்க்க முடியாது செல்கிறோம் அப்பா. ஒவ்வொருவரும் ஆண்டவரே முகத்தை நோக்கி பார்த்து பிரகாசம் அடையவும் அவர்கள் வாழ்வில் காணப்படுகின்ற எல்லா இருளும் நீக்கி உடைய வெளிச்சம் பிள்ளைகளுக்கு பிரகாசிக்க கிருபை செய்யக்கூடிய நாங்கள் செல்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் ஆண்டவரே, நாங்கள் கேட்ட அவருடைய வார்த்தைகள், நாங்கள் தியானித்த ஆண்டவருடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உங்கள் வாழ்வில் ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடக்கூடிய நாங்கள் செல்கிறோம் அப்பா. ஆசீர்வாதமான வாழ்வை எங்களுக்கு கட்டளையிடுவது மாத்திரமல்ல ஆண்டவரே, நாங்கள் உமக்கு பயந்து உங்களுடைய வழிகளில் நடக்க நீர்கள் கிருபை செய்யக்கூடிய நாங்கள் செல்கிறோம் அப்பா. நாங்கள் உலகத்தில் மாயங்களுக்கு அல்ல ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் உமக்கு பயந்தவர்களாக பயத்துடனும் நடுக்கத்துடனும் நாங்கள் உங்களை பணிந்து கொண்டு உம்முடைய ஆசீர்வாதத்திற்கு தகுதியுள்ளவர்களாக நாங்கள் வாழ்ந்து ஜீவிக்க நீங்கள் கிருபை செய்யக்கூடிய நாங்கள் செல்கிறோம் அப்பா. ஆண்டவரே, சீஷர்களின் கால்களை கழுவி தாழ்மையை வெளிப்படுத்தியது போல ஆண்டவரே, இந்த உலக வாழ்வை நாங்கள் உமக்கு முன்பாக தாழ்மையுள்ளவர்களாக இருந்து ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் சொல்லிக் கொள்வதற்கு தகுதியுள்ளவர்களாக நாங்கள் வாழ்ந்து ஜீவிக்க நீங்கள் கிருபை செய்யக்கூடிய நாங்கள் செல்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உலகத்திலே போராட்டங்கள் உண்டு, நிந்தனைகள் உண்டு என்பதை நாங்கள் தெரிகிறோம் அப்பா. உங்களுடைய நாமத்தில் நிமித்தம் நாங்கள் சந்திக்கப்படுகிறது ஆண்டவரே, தேவனோடு இருக்கிற விசுவாசத்தோடு கடந்து செல்ல நீங்கள் கிருபை செய்யக்கூடிய நாங்கள் செல்கிறோம் அப்பா. இந்த வாழ்க்கை நாளிலும் ஆண்டவரே, சபை பிள்ளைகளை நோக்கி செலுத்திக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜெபங்களையும் இவன் தாமே கண்ணோக்கி பார்க்கக்கூடிய நாங்கள் செல்கிறோம் அப்பா. அவர்களின் இதயத்தின் வேண்டுதல்கள் விருப்பங்கள் எல்லாவற்றையும் அங்கீகரித்து ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் செல்கிறோம் அப்பா. ஆண்டவரே, வருகின்ற நாட்களிலே நடைபெறுகின்ற வசனம் மற்றும் பிரதிஷ்டைகளுக்காக வருகிறோம் அப்பா. அதில் நாளுக்கு பாடுகள் போதும் சொன்னது ஆண்டவரே, நாங்கள் ஏறெடுக்கின்ற இந்த சபை நிமித்தமாக ஏறெடுக்கப்படுகின்ற ஒவ்வொரு காரியங்களையும் அப்பா கிருபை உடைய காரணம் உடைய பிள்ளைகளோடு இருந்து வழிநடத்தக்கூடிய செல்கிறோம் அப்பா. எல்லாவற்றின் தேவைகளையும் நிறைய சந்தித்த ஆசீர்வாதையும் உங்களுடைய நாமத்தில் நிமித்தம் ஏறெடுக்கப்படுகின்ற எல்லா காரியங்களையும் உடைய கிருபை இருந்த ஆசீர்வாதமாய் வழிநடத்தக்கூடிய செல்கிறோம் அப்பா. அலுவலர்களுக்காக எடுக்கப்படுகின்ற ஒவ்வொரு கூடுகைகளையும் கூடுகைகள் உபவாச கூடுகைகள் ஒவ்வொன்றும் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. நீரே தெய்வீக பிரசனராக இருக்கு ஆண்டவரே, நீரே பிரசனத்தவராக இருக்கு எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதித்து வழிநடத்தக்கூடிய செல்கிறோம் அப்பா. ஆண்டவரே,
உண்மையில் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொன்னது போல நாம் உம்முடைய ஆலோசனைகளை பெற்றுக்கொண்ட பிள்ளைகளாக ஆண்டவரை உமக்கு கீழ்ப்படிந்து உம்முடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்க கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த துணிப்பேதில் நாளைக்கு உடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஆலயத்தினுடைய பணியாளர்கள் பொறுப்பாளர்கள் ஒவ்வொருவரையும் எங்கள் நோக்கி பார்க்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய ஊழியத்தை உம்முடைய பணியை செய்கின்ற உடைய பிள்ளைகளுக்கு இவன் தாமே நீர் உம்முடைய ஆலோசனைகளின்படி வழி நடத்தி எல்லாவற்றையும் சகலத்தின் நன்மைக்கு எதுவாக வழிநடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொருவரும் உடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஆலயத்தில் தந்திருக்கின்ற பாடல்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. பாடல்கள் வழியாக உங்களை துதித்து மேம்படுத்த தந்த பாக்கியத்திற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. மகனுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இசையோடு நாங்கள் உங்களை துதித்து முழு இதயத்தோடு பலத்தோடு நாங்கள் உண்மையை அன்பு கூற கிருபை செய்யக்கூடிய ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த 4 நாள் உங்களை துதிப்பதற்கு தந்த பாக்கியத்திற்காக நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. சபை மக்கள் சபை மூப்பர்கள் ஒவ்வொருவரையும் நீரே கண்ணோக்கி பார்த்து ஆசீர்வதிக்கக்கூடிய ஜெபிக்கிறோம் அப்பா. எங்கள் வாழ்விலே காணப்படுகின்ற குற்றங்கள் குறைகளை தயவாய் மன்னித்து ஆண்டவரே எங்கள் பாவங்களுக்கு தக்க இருக்கிற தண்டியாமல் உடைய கிருபையினால் எங்கள் வழிநடத்தக்கூடிய நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே நாளிலும் சமூகத்தில் எடுக்கப்பட்ட ஆராதனையில் குற்றங்கள் குறைகள் அதை மன்னித்து இவன் தங்கள் பரிபூர்ண ஆசீர்வாதத்தினால் நம்முடைய பிள்ளைகளை நீ வழிநடத்தக்கூடிய நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. விசேஷமாக ஆண்டவரே வேலைக்காக காத்துக் கொண்டிருக்கின்ற பிள்ளைகள் கற்பதில் கணிக்காக காத்துக் கொண்டிருக்கின்ற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பார்க்கக்கூடிய நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. சகலத்தின் மதினத்தின் காலத்தில் நேர்த்தியாக செய்கின்ற தேவன் உடைய பிள்ளைகளின் வாழ்விலை எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்யக்கூடிய நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. திருமண காரியங்களுக்காக ஆயத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் கண்ணோக்கி பார்க்கக்கூடிய நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே திருமண காரியங்கள் காணப்படுகிற எல்லா தடைகளையும் தகர்த்து தேவன் நம்ம ஏற்ற வேலைகளிலே திருமண காரியங்கள் நடைபெறும். ஆண்டவரை நீ நினைத்த பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படும் கிருபை செய்யக்கூடிய நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. விசேஷமாக ஆண்டவரே வேலைக்கு செல்கின்ற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை போக்கை மறந்து வந்தால் நீர் ஆசீர்வதிக்கக்கூடிய நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. வேலை செய்கின்ற இடங்களில் ஆண்டவரை உடைய பிள்ளைகளுக்கு ஏற்ற ஆசீர்வாதத்தோடு வேலை செய்கின்ற ஒவ்வொரு தயவு கிடைக்கும் கிருபை செய்யக்கூடிய நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. பரிசுத்த ஒருநாள் ஆண்டவரை எங்கள் பரிசுத்த இதயத்தோடு உடைய சமூகத்தில் ஒருமித்து கூடிவர் தந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அநேக இடங்களில் ஆண்டவரை அநேக பிள்ளைகளுக்கு உண்மை தொழுது கொள்ள ஏற்ற சூழ்நிலை இல்லாத போதிலும் கிருபையாய் இருக்கிற பாக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவருடைய வசனம் கிடைக்காமல் போகும் காலம் வருகிறது நாங்கள் நன்றிக்கிறோம் அப்பா. காலம் உள்ள போது வசனம் எங்கள் கையில் இருக்கின்ற பொழுது அதை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளவும் உடைய வசனத்தின்படி நாங்கள் நடக்கவும் உடைய வசனத்தின் இருதயத்தை நாங்கள் பதித்துக் கொள்ளவும் கிருபை செய்யக்கூடிய நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உடைய வருகை சமீபமாக இருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் அப்பா. உடைய வருகைக்கு நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்படவும் ஆண்டவரே நாங்கள் மற்றவர்களை ஆயத்தப்படுத்தவும் எங்களுக்கு கிருபை செய்யக்கூடிய நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இருடல் வருகிறது போல் உடைய வருகை இருக்கிறது நன்றிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு நாளும் நாங்கள் விழித்திருந்து ஜெபம் செய்யவும் ஆண்டவரே உம்மோடு உடைய வேதத்தோடு நாங்கள் நிலைத்திருக்கிறோம். எங்களுக்கு கிருபை செய்யக்கூடிய நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே எல்லா காரியங்களையும் உடைய கருத்தில் தருகிறோம் அப்பா. நீரே எல்லா காரியங்களையும் பொறுப்பாய் ஆண்டவரே நீ ஆசீர்வாதமாய் வழிநடத்தக்கூடிய நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லாவற்றையும் ஆண்டவருடைய கருத்தில் அர்ப்பணித்து தருகிறோம். நீரே பாதுகாத்து பொறுப்படுத்த கொண்டு நடத்தும் மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள பிதாவே. இத்தருணத்தில் மட்டுமல்ல பதவிகளை செய்ய எங்களுக்கு விழுந்த சர்வ தேவன் 2 நாமத்தினை கூடி வரும்பொழுது அவர்கள் கேட்கிறது சிறந்த வாக்கள் இருக்கிறது கர்த்தாவே. மதடியாளர்களின் நன்மைகள் உண்டாக எங்கள் விருப்பங்களையும் வேண்டுதல்களையும் இப்பொழுது நிறைவேற்றி இம்மையிலே பிரசித்தி தருகிறதே மறுமையில் தேசியம் எங்களுக்கு கட்டளை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதாகாலம் தங்கியிருப்பதாக. நிறைவு விதமாக நாம் யாவரும் எழுந்து நின்று ஆராதனை கீதங்கள் 695, இரண்டாண்டு கீதம் 614, பாமாலை 299. ஆராதனை கீதங்கள் 695, இரண்டாண்டு கீதம் 614, பாமாலை 299. முந்தன் சொந்தமாக்கினே அடியனை நோக்குகிறேன். Amen.
எங்கள் இருதயத்தின் தியானம் எப்பொழுதும் சமூகத்தில் பிரதியாக இருப்பதாக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்துடனே கொள்வதற்கு